நீ எனக்கு உரியவன், நான் தான் உனக்கு முக்கியத்துவம், எனக்கு தான் முதலிடம் நீ தர வேண்டும், அதன் பிறகுதான் மற்றவர்கள் வர வேண்டும். இறைவனை ஒதுக்கி அன்பு செய்வதல்ல, இறைவனோடு இணைந்து இறைவன் வழியாக நான் அன்பு செய்ய வேண்டும். அன்பு உள்ளம் கொண்ட இயேசு விண்ணை விட்டு வந்து இன்று தருகிறார் தன்னையே. நாம் இப்பொழுது எடுக்க போற வாசகமானது நமக்கு ஏற்கனவே பரிச்சயப்பட்ட ஒரு வாசகம். அது பற்றி ஏற்கனவே தியானித்திருக்கல, எனக்கு தெரியவில்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. இருந்த போதிலும் எடுத்து படியுங்கள். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம், சமாரியா பெண். பல வடிவத்தில் இவளை பற்றி, இந்த சகோதரியை பற்றி நாம் தியானித்திருப்போம். இவளுடைய வாழ்க்கை சூழலும் நம்முடைய வாழ்க்கை சூழலும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கின்றது. சமாரிய பெண் தெய்வத்தை சொந்தமாக்குகின்றால், தெய்வத்தை சொந்தமாக்குவதற்கு உரடி அல்ல, படிப்படியாக தெய்வம் அவளை அந்த ஒரு நிலத்துக்கு உயர்த்தி கொண்டு வருகின்றார். அவள் இயேசுவை சந்திப்பதும் இயேசு அனுபவம் பெறுவதும் படிப்படிப்படியாக அப்படியே கொண்டு வருகின்றார். அதன் பிறகு இயேசு அனுபவம் பெற்ற அவளுக்கு கிடைத்த ஒரு மாற்றங்கள், அதோடைய விளைவு பயங்கரமாக இருக்கிறது. ஆகவே அதுதான் லேசாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஒப்பு எடுத்துக்கொண்டு நம்ம லேசாக சிந்திக்க போகின்றோம். படிங்கள் சமாரிய பெண் 4ஆம் அதிகாரம் 1 முதல் திரு வாக்கியங்கள். பயணத்தால் களைப்புற்ற இயேசு கிணற்று ஓரமாக அவர் அமர்ந்து இருந்தார். அடுத்த வார்த்தை நண்பகல். அடுத்தது அப்போ உங்களுக்கு தெரியும், இந்த சமயம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானது. நான் பார்க்கின்ற இயேசு நண்பகல் மதிய வேளையில் கிணற்றருகில் அங்கு அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அங்கு சமாரிய பெண் மதிய வேளையில் தண்ணி எடுக்க வருகின்றாள். நமக்கு தெரியும் அந்த பிள்ளை மதிய வேலை வர காரணம் என்ன, நமக்கு எல்லோருக்கும் தெரியும். என்ன காரணமாக இருக்கும்? அதான் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும். திருப்பள்ளியில் பங்குகளில் எல்லாம் நம்ம கேட்டுருக்கிறோமே, பல பிரசங்கம் கேட்டிருக்கின்றோம் இல்லைங்களா? என்ன காரணமாக இருக்கும்? அவளை எல்லாம் ஒதுக்கி இருக்கின்றார்கள். அவள் சமாரியர்கள் இவரிடம் பேசுவதில்லை, இவரிடம் பேசுவது ஒன்று. இவளுடைய வாழ்க்கை தாறுமாற ஒரு வாழ்க்கை என்றும் பல பல காரியங்கள் சமாரியாவதுக்கும் இவங்க ஒப்புக்கொள்ள சேர மாட்டார்கள், இதெல்லாம். அப்போ மத்திய வேலையில் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சூழலில் வாழ்கின்ற ஒரு மகள். மத்திய வேலையில் என்றால் யாரும் இருக்க மாட்டார்கள். அப்போ யாரும் இல்லாத சமயத்தில் தான் இவள் என்ன செய்கின்றார்? தண்ணி எடுக்க வருகின்றார். அப்போ தண்ணீர் என்பது என்ன அர்த்தம்? வாழ்வுக்கான அடையாளம். தண்ணி இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது. அப்போ வாழ்வுக்கான அடையாளம். அப்போ வாழ்வுக்காக, தன்னுடைய வாழ்வு ஆதாரத்துக்கு வேண்டிய தண்ணீரை எடுப்பதற்காக மத்திய வேலையில் யாரும் இல்லாத சமயத்தில் அவள் வருகின்ற சமயத்தில் தான் அங்கே ஒரு மனிதன் அமர்ந்திருக்கின்றான். யார் அது? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அங்கே அமர்ந்திருப்பதை பார்க்கின்றோம். மக்களை, நம்முடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒதுக்கப்பட்ட நிலையில் நீ நானும் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில் நீ நானும் இருக்கலாம், ஓரம் கட்டப்பட்ட நிலையில் நீ நானும் இருக்கலாம், விளிம்பில் தள்ளப்பட்ட மக்களாக நீ நானும் இருக்கலாம். எந்த சூழலில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையில் நாம் வாழ்ந்தாலும் சரி, உன்னையும் என்னையும் யார் ஒதுக்கினாலும் சரி, குடும்ப அங்கத்தினர்களோ சொந்த பந்தங்களோ உற்றார் உறவினர்களோ யார் மேலே நாம் நம்பிக்கை வைத்து வாழ்ந்தோமோ யார் அத்தனை பேர் ஒதுக்கினாலும் சரி, எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் தெய்வம் உன்னையும் என்னையும் ஒதுக்க மாட்டார். எந்த சூழலும் தெய்வம் உன்னையும் ஒதுக்க மாட்டார். இதோ நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒரு தெய்வம் ஒன்று உண்டு. நீ எந்த வேலையில் போனாலும் சரி, அது பகலாக இருக்கட்டும், மதியமாக இருக்கட்டும், இரவு நேரம், எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எப்போ நான் யாரும் இல்லாத சூழலில் தெய்வமே என்ற எண்ணத்தில் நான் கடந்து போகிற சமயத்தில் எனக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு ஜீவன் ஒன்று உண்டு. அது வேறு யாருமல்ல, இயேசு கிறிஸ்து. இந்த ஒரு போத்தியம், இந்த ஒரு உணர்வு உனக்கும் எனக்கு எப்பவும் இருக்க வேண்டும். இந்த போத்தியத்தை எடுத்து மாற்றுவது, இந்த உணர்வை எடுப்பது தான் யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. எனக்கு யாருமே இல்லையே என்று எண்ணம் சொல்கிறாங்க பாருங்கள். தற்கொலை எண்ணத்துக்கு போகிறா பாருங்கள், பிசாசுடைய எண்ணங்கள். எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்கின்றவன் ஒரு நாளும் இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன். எனக்கு உண்டு, ஒருத்தரும் இல்லை என்றாலும் என் தெய்வன் கூட உண்டு என்று சொல்கிறவன் தெய்வத்தின் நம்பிக்கைத்து வாழ்கிறவன். இவன் தான் ஆண், இவன் தான் பெண்.
இப்படி தான் இருக்க வேண்டும் ஒழிய யாரும் இல்லையே என்று ஒரு நாளும் நம் வாயிலிருந்து வரக்கூடாது. எனக்கு என் தெய்வம் இருக்கின்றார், எனக்கு அது போதும். கணவன் இருக்கிறோம் இல்லையா ரெண்டாவது விஷயம், மனைவி இருக்கிறவர்கள் இல்லையா ரெண்டாவது விஷயம், ஒருத்தரும் இல்லை என்றாலும் என் தெய்வம் கூட இருக்கின்றார். இந்த ஒரு உணர்வு தான் உனக்கும் எனக்கும் முக்கியம் தேவைப்படுகிறது. இந்த பிள்ளையை பாருங்கள், இந்த மகளை பாருங்கள். மத்திய வேலை இவள் கடந்து வருகின்றார். மத்திய வேலை கடந்து வருகின்ற சமயத்தில் அங்கு ஒருத்தரும் இல்லை, யாரும் இல்லாத போது ஊரில் தனிப்பட்ட முறையில் வாழ்கின்றவர்கள், ஒதுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்தவள் தான் வாழ்ந்தே தீர வேண்டும் என்று வைராக்கியத்தோடு இதோ வாழ ஆரம்பிக்கின்றாள். தற்கொலைக்கு போகவில்லை, எல்லோரும் இன்னைக்கு ஒதுக்கி விட்டார்கள் என்று சொல்லி போனதில்லை. மாறாக நான் வாழ்ந்தே தீருவேன் என்று வைராக்கியத்தோடு வாழ்கின்றார். இந்த வைராக்கியமானது உனக்கும் எனக்கும் தேவை. இந்த வைராக்கியம், நான் எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வாழ பிறந்தவன், நான் வாழத்தான் வந்திருக்கிறேன் ஒழிய மறிக்க நான் வரவில்லை. நான் வாழ்ந்தே தீருவேன். இந்த சமுதாயத்தில் எந்த சூழல் இருந்தாலும் சரி நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டு நீ வாழ்ந்தே தீர வேண்டும். அந்த ஒரு மனநிலையில் தான் நான் இருக்க வேண்டும் ஒழிய எனக்கு எல்லாம் போயிடுச்சு, பொருளாதார நெருக்கடியில் நான் இருக்கின்றேன், கடன் தொழில் நான் மூழ்கி இருக்கின்றேன், எல்லோரும் என்னை ஏமாற்றி விட்டு போய்விட்டார்கள், என் வாழ்க்கையை சீரடைந்து போய்விட்டது என்ற எண்ணத்தில் இருப்பதற்காக அல்ல நெய்யும் நானும். என் எண்ணத்தில் இருப்பதில் நெய்யும் நானும். எப்பேற்பட்ட நிலை இருந்தாலும் சரி நான் வாழ்ந்து காட்டுகிறேன் பார் என்று சொல்லிக்கொண்டு இறைமேல் நம்பிக்கை கொண்டு தான் நான் வாழ வேண்டிய ஒழிய விரும்பவில்லை. அதுக்கு இந்த மகள் ஆனவள் ஒரு முன் அடையாளமாக இருக்கின்றாள். இதோ மத்திய வேளையில் யாரும் இல்லாத நேரத்தில் அவள் வருகின்றாள். நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லிக்கொண்டு தான் வந்திருக்கின்ற ஒரு பெண். அவளுக்காக மத்திய வேளையில் காத்திருக்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த மகளுக்கு தெரியுமா இயேசு கடவுள் என்று? அந்த மகளுக்கு தெரியுமா? அந்த மகளுக்கு தெரியாது. இயேசு கடவுள் என்ற மகளுக்கு தெரியாது. இயேசு மத்திய வேலையை இதோ அவளுக்காக மட்டுமே காத்து கொண்டிருக்கின்றார். யாரும் இல்லாத சூழலில் அங்கு காத்து கொண்டிருக்கின்றார். இனி அடுத்ததுதான் பயங்கரம். இங்கு டைலாக் ஆரம்பிப்பது யாரு? அந்த மகள் ஆரம்பிக்கின்றாரா அல்லது இயேசு ஆரம்பிக்கின்றாரா? யார் ஆரம்பிப்பது? சமையலை பெண் ஆரம்பிக்கிறார். படி, மறுபடியும் படி. 8ஆம் வாக்கியத்திலிருந்து. அப்போ டைலாக் ஆரம்பிப்பது யாரு? இயேசு. குடிக்க எனக்கு தண்ணி கொடு. இவன் பெண் எல்லாம் ஆரம்பிப்பது. மக்களை நீங்கள் பாருங்கள், இந்த பெண் எப்பேற்பட்ட பெண்ணாக இருக்க முடியும்? சாதாரண ஒரு பெண், ஒரு இளம் பெண். யூதர்கள் சமாரியிடத்தில் பேசுவதில்லை, அல்லது சமாரி யூதர்களிடம் பேசுவதில்லை. அங்கு ஒரு யூதனர் அமர்ந்திருக்கின்றான். இந்த மத்திய வேளை இந்த பெண் வருகின்றார். இந்த பெண் எப்படி இருக்க வேண்டும்? இந்த பெண்ணுக்கு எத்தனை கணவர்கள் இருந்தார்கள்? 5. இந்த பெண்ணுக்கு எத்தனை கணவர்கள்? 6, 7. அந்த பிள்ளைக்கு தெரியுமா அது 7 இருக்குன்னு? அப்போ மொத்தம் எத்தனை? 6. 7 எங்கே வந்தது? அவளுக்கு தெரியாம ஒன்று லிஸ்ட்டில் வந்துச்சோ. அப்போ 6. இப்போ இந்த 6 பேரும் இவளை திருமணம் செய்திருக்க வேண்டும் என்றால் இவள் சாதாரண பெண்ணாக இருக்க முடியுமா? அப்போ எப்படி இருந்திருக்க வேண்டும்? இவள் அழகாக ஒன்று இருந்திருக்க வேண்டும். 2வது இவள் பணம் படைத்த நபராக இருக்க வேண்டும். எப்படி வேணா இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சரி, இவள் அழகாக இருந்தால் தானே முடியும், அது இல்லை வர முடியாது. அப்படி என்றால் 6 பேரும் இல்லை. அப்போ ஒரு யூதன், அப்போ இளம் பெண் அங்கு இருக்கின்றாள். இங்கு இயேசு ஒரு வாலிபன், அவர் வயசானவர் இல்லையே, அவர் ஒரு வாலிபன் அங்கு இருக்கின்றார். ஒரு இளம் பெண் ஒரு வாலிபன் அங்கே அமர்கிற சமயத்தில் சர்வசாதாரணம் போக முடியுமா? அவளுக்கு என்ன ஏற்படும்? ஒரு பையன் அங்கே அமர்ந்திருக்கின்றான், ஒரு பிள்ளை அப்படி போகுது. அதை சாதாரண ரீதியில் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த பிள்ளைக்கு உடனே டக்குன்னு அங்கே போக முடியுமா? அவளுக்கு என்ன ஏற்படும்? பயமா? அந்த தயக்கத்துக்கு பேருண்டா ஒரு கூச்சம், ஒரு வெக்கம், ஒரு ஜிகிஜிகா ஏற்படல. எப்படா போகிறது? அவன் அங்கே உட்காந்துருக்கானே எப்படா போகிறது ஒரு தயக்கம் ஏற்படும். ஏசு உட்கார்ந்த இடம் எங்க? கிணற்றர்கள். இந்த மகளுக்கு போக வேண்டிய இடம் எங்க? கிணற்றெல்லாம் போயிட்டு தண்ணி எடுக்க வேண்டும். இவர் போனதான் இந்த மகளுக்கு அங்கே போக முடியும். எங்கே போகிறான்? போகிறது இல்லையே. இவன் போனால் தானே முடியும். இவன் மத்திய வேலையை யாரும் இல்லாத சமயத்தில் நான் வந்து நிற்கிற சமயத்தில் தான் ஒரு யூதன் அங்கே அமர்ந்து இருக்கின்றான். அவன் ஒரு வாலிபனாக இருக்கின்றான். அவன் போகவும் மாட்டேங்கின்றான். அவன் எப்போ போகிறது? நான் எப்போ போய் தண்ணி எடுக்க வேண்டியது? இது என்ன எப்படி இருக்கும்? அப்போ இந்த மகளுக்கு ஒரு தடை, என்ன செய்யணும் தெரியவில்லை. அப்போ இருந்த பதிலும் வைராக்கியம் உள்ளவள் என்ன செய்யணும்? சரி, என்னதான் நடக்கும் பார்க்கலாம் சொல்ல மெதுவாக போகின்றார். கிணற்றர்கள் வாலிபர்கள் எப்படி அமர்ந்து இருப்பார்கள்?
அவன் என்ன ஸ்டைலாக வந்திருப்பான், கால் மேலே கால் போட்டு இங்கே 1000 புல் எடுத்துகிட்டு வாயில் போட்டு இப்படி இடி இடிட்டு அப்படியே ஜிகி 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 ஜிக்கா அப்படி அமர்ந்துக்கிற சமயத்தில் அங்கே ஒரு இளம் பெண் வரும்போது அவன் என்ன பண்ணுவான்? ஸ்தோத்திரம் சொல்லுவானா? இல்லையே, அப்படி டிங்குன்னு ஒரு பார்வை பார்க்க, அந்த பார்வையில் ஜிகி ஜிகா ஜிகி வர்ற அவளும் அவளோட தலைப்படி துணும்பட இப்படி இப்படி பார்க்க 1008 சிக்னல்ஸ் வந்து கொண்டு இருக்கும். அப்போ இந்த மகளுக்கு எப்படி போகணும்னு தெரியாது. ஒரு வாலிபன் அமர்ந்து கொண்டிருக்கிறானே, மெதுவாக போய் பயந்து பயந்து அந்த கூச்சத்தோடு அவள் போகின்றாள். இயேசு எதுவும் பேசாமல் அப்படியே இருக்கின்றார். அப்படியே இயேசு பார்க்கின்றார், அந்த பெண்ணை பார்க்கின்றார், அந்த பெண்ணும் இயேசுவை பார்க்கின்றார். இடையே 2 பேரும் அங்கே இருக்கின்றார்கள். இந்த பெண்ணுக்கு சுதந்திரம் உண்டு, முன்னாடியும் போகலாம், இல்லை என்றால் போயிட்டு அப்புறம் கூட வரலாம். செஞ்சிருக்கலாம் இல்லையா? செஞ்சாலா? இல்லையே. முன்னாடி வைத்த காலை பின்னாடி வைக்கிற பழக்கம் இல்லை. போனார்கள். பெண்கள், உனக்கு இந்த சுபாவம் இருக்க வேண்டும். இந்த பிடிவாத சுகம் சுபாவம், அதாவது நன்மைக்கு இருக்க வேண்டும் ஒழிய தீமைக்கல்ல. நல்ல காரியத்துக்கு எடுக்க வேண்டிய சுபாவம். என் பிள்ளைகளை இதை விசுவாசவாதத்தை நான் கொண்டு வருவேன். அந்த முன்னாடி வச்ச காலை ஒரு நாளும் பின்னாடி வைக்காத. எப்போ நீ பின்னாடி வைக்கிற? என் பையனோட விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் போகிறேன், என் பிள்ளையோட விருப்பத்துக்கு ஏற்ற நான் போகிறேன். பரவாயில்ல, நீ யாரை வேணா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, பரவாயில்ல, நீ யாரை வேணா என்ன வேணா செஞ்சுக்கோ. முன்னாடி வச்ச காலு நீ பின்னாடி நீ வைத்து விடுகின்றாய். அருட்சாதற்கு ஏற்றபடி நான் வாழ்க்கையை நான் வளர்த்து கொண்டு வருவேன். என் மகனை விசுவாச வாழ்க்கை, என் மகளை விசுவாச வாழ்க்கையில் நான் கொண்டு வருவேன். இதை முன்னாடி வைக்கிற அந்த காலை, அதன் பிறகு காலப்போக்கில் என்ன செய்கின்றாய்? அம்மா எனக்கு போர் அடிக்கும், சரிடா உன் விருப்பப்படி நீ செய்டா அப்படி என்ற என்ன விட்டது? முன்னாடி வைத்த காலை நீ பின்னாடி வைக்கின்றாய். ஆண்களை விட பெண்களே, உங்களுக்கு தெய்வம் கிருபைகள் சக்தியாக அதிகமாக தந்திருக்கின்றார். அது உன்னால் மட்டுமே தான் பயன்படுத்த முடியும், உன்னால் மட்டுமே பயன்படுத்த முடியும். ஆனால் இன்று எத்தனை பேர் அந்த விசுவாச வாழ்க்கைக்கு எதிராக நீ போயிருக்கின்றாய்? எத்தனை பேர் அதை காம்ப்ரமைஸ் ஆகியிருக்கிறீர்கள்? ஆனால் இந்த மகள் சமாரிய பெண் ஒரு நாளும் காம்ப்ரமைஸ் ஆகவில்லை. அவள் காம்ப்ரமைஸ் ஆகவில்லை. அவள் செய்த செயல் என்ன? இதை முன்னாடி வைத்தாள். எப்படி இருந்தாலும் சரி, யார் உட்காந்தாலும் சரி, எனக்கு தேவை தண்ணீர், நான் போகிறேன்னு சொல்லிட்டு நேராக முன்னாடி போகின்றார். முன்னாடி போயிட்டு பக்கெட்டை போடுகின்றார். போடுகிற சமயத்தில் அவர் சர்வசாதாரணமாக இருப்பாளா? எச்சரிக்கையோடு இருப்பாள் இல்லையா? அந்த பையன் என்ன செய்வான், என்ன பேசுவான், என்னோட என்ன தெரியவில்லையே. அப்போ உள்ளுக்குள்ளே இங்கேயும் இங்கே இருக்கும் சிந்தனை, இங்கேயும் போகும், பார்வை இங்கே இருக்கும். அப்படியே மெதுவாக அப்படியே எடுத்து தண்ணீரம் எடுத்துக்கொண்டு அடை கூடத்தில் எடுத்துட்டு அடை போகிற சமயத்தில் யார் டைலாக் ஆரம்பிக்கிறது? தெய்வம். என்னென்ன ஆரம்பித்தார்? குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணியை கொடு, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணியை கொடு. இனிஷியேட்டிவ் இறைவன் சன்னதியில் கடந்து வரும். மக்களே, நீயும் நானும் ஆலயத்துக்கு தயங்கி வருவோம், நீ நானும் பயந்து வருவோம். என் தெய்வம் மன்னிப்பாரா? நான் ஒரு பாவி ஆயிடுச்சே, நான் ஒரு குற்றம் செய்த ஒரு மகளாகிவிட்டதே, தெய்வம் என்னை ஏற்றுக்கொள்வாரா? என்னை மன்னிப்பாரா? ஒரு நாள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், எல்லோரும் அங்கீகரிக்க மாட்டார், யாரும் என்னை புரிந்து கொள்வதில்லையே என்று பயந்து வேறு வழியிலேன்னு சொல்லி நீ ஓடி வருகிற சமயத்தில், இங்கே தனியாக நீ வந்து இருக்கிற பொழுது, தயக்கத்தோடு நீ வருகிற பொழுது, நம்பிக்கையற்ற நிலையில் நீ இருந்த போதிலும் இதான் நீ பேச மாட்டாய். வருகின்ற தெய்வம் உன்னோடு டைலாக் அவர் ஆரம்பிப்பார். மகனே குடிக்க கொஞ்சம் தண்ணீர் எனக்கு கொடு, எனக்கு நீ கொடு. அவர் கேட்கறது பர்சனல், உன்னிடத்துல கேட்கின்றார். நீ குடிக்க கொஞ்சம் தண்ணி அங்கேருந்து எனக்கு வாங்கி கொடு அல்ல, இவங்கிட்ட நீ வாங்கி கொடு அல்ல, உன்கிட்ட இருக்கிற அந்த தண்ணீரை எனக்கு நீ கொடு. இதோ நான் தாகத்தோடு இருக்கின்றேன். அன்பு மகளே, இறைவன் உன்னைதான் தேடி வருவார் ஒழிய வேறு யாரும் போறதில்லை. தேடி வந்து காத்து கொண்டிருக்கிற தெய்வம் தான் நம்முடைய தெய்வம். அதுதான் திருப்பலி. தேடி வந்து காத்து கொண்டிருக்கிற தெய்வம் தான் இது நம்முடைய தெய்வம். அதான் பாவ சங்கீர்த்தனம். உன் குற்றங்களையும் பாவங்களையும் மன்னிக்க தெய்வம் அங்கே காத்து கொண்டிருக்கின்றார். இதை உன்னை அனுபவிக்க தெய்வ அனுபவம் உனக்கு தர, தன்னுடைய அனுபவத்தை தருவதற்காக தெய்வம் இந்த பலிப்பிரதல் வந்திருக்கின்றார். அந்த இறைவன் ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். அப்போ அந்த பிள்ளை கடந்து வருகின்ற சமயத்தில் இயேசு கேட்ட கேள்வி, குடி கொஞ்சம் தண்ணி கொடுன்னு சொல்லும் போது இது டைலாக் ஆரம்பிக்கிறது. அந்த மகள் உடனே தண்ணி கொடுத்தாளா? அந்த மகள் உடனே தண்ணி கொடுக்கவில்லை. அடுத்த வார்த்தை எப்படி படிங்கள்? நீ ஒரு யூதர், நானோ ஒரு சமாரியர். அடுத்தது, நீ என்னிடம் குடிக்க தண்ணி கேட்பது எப்படி? அடுத்தது, பழகுவது இல்லை. அப்போ நேர் எதிராக அல்லவா நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய், சமுதாயத்துக்கு எதிராக அல்லவா நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய். மக்களே, நம்முடைய தெய்வம் சமுதாயத்தை பார்ப்பதில்லை.
சமுதாயம் உன்னை என்ன சொல்கிறது அதல்ல, மாறாக உன்னுடைய மனநிலையை மட்டுமே தெய்வம் கண்டார் ஒழிய வேறுமில்லை. நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ சமுதாயத்துக்காக அல்ல, சமுதாயம் உனக்காகத்தான் நான் படைத்திருக்கின்றேன். நீ சமுதாயத்துக்காக அல்ல. சமுதாயம் உன்னை கண்டு பலர் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் நான் உன்னை மட்டும்தான் பார்க்கின்றேன். உன் நிலையை நான் கண்டேன். நம்மை அறிகின்ற தெய்வம், நம்மை காண்கின்ற தெய்வம், அந்த இறைவன். அந்த மகள் சொல்ற வார்த்தை, இதோ நீ ஒரு யூதன், நான் ஒரு சமாரியர், இதோ நீ பழகுவதில்லையே, ஆனால் நீ என்னோடு பேசுகின்றாயே, எப்படி அது? எப்படி இது? மற்றவர்கள் என்னை ஒதுக்கி விடும்போது நீ மட்டும் என்னை ஒதுக்காமல் என்னோடு உரையாடி கொண்டிருக்கின்றாயே, அது எப்படி அது? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தெய்வம் இதா இந்த உலகத்துக்கு அடிமை இல்லை, உலகம்தான் அதற்கு அடிமை, தெய்வத்துக்கு அடிமை ஒழிய நம்முடைய தெய்வம் உலகத்துக்கு அடிமை இல்லை. அப்ப நீயும் நானும் அந்த பிள்ளையானவள் எப்படி அவளை ஆரம்பிக்கிறாளோ அதே மாதிரி தான் நானும். ஆண்டவரே, என்னை எல்லாம் ஒதுக்கி விட்டார்கள், ஒருத்தரும் இல்லை, என்னை ஏற்றுக்கொள்ள யாரும் இல்லை, அங்கீகரிக்க யாரும் இல்லை, யாரும் இல்லை என்று நான் சொல்லுகின்ற சமயத்தில் ஒன்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும், தெய்வம் அங்கு இருக்கின்றார். என் வீட்டில் என் கூட இருக்கின்றார். எனக்கு குழந்தை இல்லை, சமுதாயம் தான் திட்டம், சமுதாயம் என்னை அசிங்கப்படுத்தும், சமுதாயம் என்னை அசிங்கப்படுத்தும். எனக்கு திருமணம் ஆகவில்லை, மற்றவர்கள் என்னை கேவலமாக பார்ப்பார்கள், அசிங்கம் பார்ப்பார்கள். எனக்கு வேலை இல்லை, படித்தும் எனக்கு வேலை இல்லை, பலரும் இதை சொல்வார்கள். எனக்கு குடும்பம் இருந்த போதிலும் பல நெருக்கடியில் இருந்த காரணத்தினால் பலரும் பல விதத்தில் சொல்வார்கள். என்னுடைய உடலை கண்டு, என் நிறத்தை கண்டு, என் அமைப்பை கண்டு பலரும் பல விதத்தில் கேலி பேச்சு பேசுவார்கள். யார் பல விதத்தில் பல வடிவத்தில் என்னை கேலி பேச்சு பேசுகிற போதும், என்னை ஒதுக்கிய பொழுதும் என் தெய்வம் பார்ப்பார். எந்த சூழலிலும் உன்னையும் என்னையும் அவர் ஒதுக்கவே மாட்டார். என்ன காரணங்கள்? இந்த பேச்சு அப்படி வைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எசையா புஸ்தகம் 43 அதிகாரம் 1-2 வாக்கியங்கள் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த வாக்கியம். நாற்பத்தி 1-2 யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கியவனான ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார். அடுத்தது, அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். பார்த்தீங்களா? அஞ்சாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். அடுத்தது, உன் பெயரை சொல்லி நான் அழைத்தேன். அஞ்சாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். கொல்வேன் அல்ல, கொல்ல போகிறேன் என்பதில்ல, மீட்டுக் கொண்டேன், பாஸ்ட் டென்ஸ். நான் உன்னை மீட்டுக் கொண்டாச்சு, நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? அடுத்தது, உன் பெயரை சொல்லி நான் அழைக்கின்றேன். பெயர் சொல்வதன் அர்த்தம் என்ன? பர்சனல். இப்போ உங்க பெயரை சொல்லி அழைக்கிற போது தனிப்பட்ட முறையில், எனக்கு அவங்க பேர் தெரியாது, எனக்கு இவங்க பேர் தெரியும், ரெண்டுத்துக்கு வித்தியாசம் உண்டு. பேர் தெரியாத காரணத்தினாலும் அன்பு செய்கின்றேன், பேர் தெரிந்த காரணத்திலும் அன்பு செய்கின்றேன். ஆனால் அதிகமாக அன்பு எப்படி வரும்? பேர் தெரிந்த காரணத்தினால். அப்படி என்றால் உன்னை பேர் சொல்லி அழைக்கிறேன் என்று சொல்லும்போது பர்சனலாக என்னை அறிந்த தெய்வம் தான், வேறு யாரும் அல்ல. அப்போ என் தெய்வம் என்னை அறிந்திருக்கின்றார். நான் யார், என் சூழல் என்ன, எந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அறிந்த தெய்வம் தான் என் தெய்வம். அடுத்த வார்த்தை, நீ எனக்கு உரியவன். அப்படி என்றால் நான் என் இயேசுக்கு தான் ஒழிய, என் தெய்வத்துக்கு தான் ஒழிய, நான் என் கணவனுக்கோ, நான் என் மனைவிக்கோ, நான் என் பிள்ளைகளுக்கு அல்ல, நான் என் தெய்வத்துக்கு மட்டுமே தான் உரியவன், வேற யாருக்கும் உரியவன் இல்லை. இந்த சமுதாயத்துக்கும் அல்ல, என் தெய்வத்துக்கு நான் உரியவன். அப்படின்னா இந்த ஒரு போத்தியம் உனக்கும் எனக்கு இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் சரி, ஏமாற்றம் நாம் அடைகிறோம் என்றால் என்ன காரணங்கள்? எதிர்பார்த்தம் கிடைக்கவில்லை. உன்னை யார் எதிர்பார்க்க சொன்னது? உன்னை யார் எதிர்பார்க்க சொன்னது? அப்போ நான் எதிர்பார்க்கறது சரியா? நான் உதாரணம் இப்படி கேட்கின்றேன். கணவன் எதிர்பார்க்கின்றான், ஒரு மகன் எதிர்பார்ப்பான், தனக்கு வரப்போற மனைவி எப்படி இருக்க வேண்டும் எதிர்பார்ப்பான். ஒரு சாதாரண ஒரு பையன் இல்லை, பெண் எதிர்பார்க்க, எனக்கு தனக்கு வரப்போற கணவன் எப்படி இருக்க வேண்டும் அவள் எதிர்பார்ப்பாள். சல்மான் கான் மாதிரி பாடி இருக்க வேண்டும், டிங்குன்னு. பிரபுதேவா மாதிரி இப்படி டான்ஸ் ஆட வேண்டும். ரஜினிகாந்த் மாதிரி ஸ்டைல் அடிக்க வேண்டும். வடிவேல் மாதிரி ஜோக் அடிக்க வேண்டும். எல்லாம் கலந்து கடைசியில் வந்து நின்றது எப்படி? ஒரு ஆப்பிரிக்கன் குரங்கு வந்து நிற்கிறான், டிங்குன்னு. தேவையா? மகன் அவன் பிள்ளையை எதிர்பார்ப்பான். அவன் எதிர்பார்த்தது எப்படி? சிம்ரன் மாதிரி டிங்கி 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 ஆட வேண்டும், ஜோதிகா மாதிரி சிரிக்க வேண்டும். வேற யார்? ஸ்டாக்கு தீர்ந்து போச்சு. ஆனால் வந்து நிற்கிறது எப்படி? ஆப்பிரிக்கன் குரங்கு மாதிரி அதுவும் வந்து நிற்கும். முடிஞ்சு போச்சா? என்னுடைய கேள்வி, எதிர்பார்ப்பது சரியா தவறா? சரின்னு சொல்றவங்கெல்லாம் கை தூக்கு பார்ப்போம். பேச்சு மாற்றக்கூடாது. ஐயோ பாவம். அதாவது என் கணவன் இப்படி இருக்க வேணும், என் மனைவி இப்படி இருக்க வேணும், எதிர்பார்த்தது சரியா தப்பா? அது மட்டும் கையை தூக்கு. ஒன்று தானா? சிஸ்டர் கல்யாணம்
கணவன் மனைவி தான் சொன்னேன் sister. கணவன் மனைவி நம்ம டிபார்ட்மெண்ட்டு வேண்டாம் நம்ம டிபார்ட்மெண்ட்டு வேற இல்லை. சரி, எதிர்பார்த்தது தவறு என்று சொல்லுங்க, கைதுங்க பார்ப்போம். 1 ஜெயக்குமார 1 2 3 4. ஏன் சரி ஏன் தவறு? என்ன மகளே, நீ எதிர்பார்த்துக்கிறது தவறு, எதிர்பார்க்காமல் இருப்பதும் தவறு. எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும்? நான் எதிர்பார்க்கின்றேன், எனக்கு வரப்போகிற கணவன் இப்படி இருக்க வேண்டும் எதிர்பார்க்குற சமயத்தில் நீ ஏமாந்து இருக்கின்றாய். எனக்கு வரப்போகிற மனைவி இப்படி இருக்கிறாங்க, நீ ஏமாந்து. நீ எதிர்பார்ப்பு எப்படி தம்மா? தெய்வத்தை எதிர்பார்க்க வேண்டும். ஆண்டவரே, நீ தானே எனக்கு தரப்போகின்றாய், ஒரு நாள் நீ என்னை ஏமாற்ற மாட்டாய். ஆகவே இதோ நீ எனக்கு தரப்போகிற கணவன் அப்படி போடு, நீ எனக்கு தரப்போகிற மனைவி அது நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அப்படி வருகிற சமயத்தில் தெய்வம் எனக்கு ஏற்றுப்படுற கணவன், தெய்வம் எனக்கு தந்திருக்கிற மனைவி. அப்படி என்றால் இறைவன் எனக்கு இந்த மகனை கணவனாக இந்த மகளை மனைவியாக தந்தார் என்றால் எனக்கு நன்மைத்தான் வறுமை ஒழிய அவள் வழியாக ஒரு நாளும் எனக்கு கெடுதல் வராது. ஒரு நாள் கிடைக்கார என் தெய்வம் எனக்கு கெடுதல் செய்ய மாட்டார், நன்மை மட்டுமே தான் என் தெய்வம் எனக்கு செய்வார். அவ எதிர்பார்க்க வேண்டும். எப்படி? ஆண்டவரை, உன்னை நான் எதிர்பார்க்கிறேன், இந்த மகனை நீ எனக்கு கணவனாக தருகிறாயா, இவளை நீ எனக்கு மனைவியாக தருகிறாயா, சந்தோஷம் ஏற்றுக்கொள்கின்றேன். தெய்வத்தை விட்டுக்கொண்டு இவன் என் கணவன் இவள் என் மனைவி என்று சொல்லும் பொழுது அங்கு உனக்கு ஏமாற்றங்கள், அங்கு காயங்கள் ஏற்படும். திருச்சபை சொல்லுகிற அர்த்தங்கள் இதுதான். நீ தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்து போக வேண்டும். ஆனால் தான் வார்த்தைக்குரியது, நீ எனக்கு உரியவன், நீ அவனுக்கல்ல, நீ உன் கணவனுக்கல்ல, நீ உன் மனைவிக்கல்ல, நீ உன் பிள்ளைகளுக்கல்ல, நீ எனக்கு மட்டும்தான் உரியவன். என்னை விட்டுத்தான் எனக்கு அடுத்ததான் மற்றவர்கள் வர வேண்டும். அதான வார்த்தை நமக்கு எல்லாரும் தெரியுமே. மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 36-37. மத்தேயு 10:37 உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியுமே. என்னை விட தன் தந்தையிடமோ தாயிடமோ மிகுந்த அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என கருதப்பட தகுதியற்றோர். அடுத்தது, என்னை விட தன் மகளிடமோ மிகுதியாக அன்பு கொண்டுள்ளோர் என்னுடையோர் என தகுதியற்றோர். அப்ப என்னை விட உன் பெற்றோரோ, என்னை விட உன் பிள்ளைகளோ, என்னை விட உன் கணவன் மனைவியோ, என்னை விட அடுத்த மனிதனை அல்ல, நான் தான் உனக்கு முக்கியத்துவம், எனக்கு தான் முதலிடம் நீ தர வேண்டும், அதன் பிறகுதான் மற்றவர்கள் வர வேண்டும். அப்படி என்றால் இயேசுவை தெய்வத்தை அன்பு செய்து அந்த தெய்வம் வழியாக அந்த மகனை அந்த மகளை நான் அன்பு செய்ய வேண்டும். இறைவனை ஒதுக்கி அன்பு செய்வதில்லை, அது ஒரு நாள் அன்பு வராது. இறைவனோடு இணைந்து இறைவன் வழியாக அந்த மகனை அந்த மகளை நான் அன்பு செய்ய வேண்டும். இதுதான் மக்களுடைய அர்த்தங்கள். அப்ப கணவனை நான் எப்படி அன்பு செய்வேன்? தெய்வம் வழியாக என் கணவனை, மனைவியை தெய்வம் வழியாக என் மனைவியை. அப்படி அதே மாதிரி மனைவி என்கிட்ட வருகிற சமயத்தில் அவள் இயேசு கிறிஸ்து வழியத்தான் என்னிடத்தில் வர வேண்டும். இல்லை என்றால் எனக்கு காயம் ஏற்படும். இயேசு ஒருபோதும் என்னை காயப்படுத்த மாட்டாரே, அங்கே ஃபில்டர் ஆகி போயிடும். அப்ப நீயும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்க வேண்டும் என்றால் நம்ம சுற்றி இயேசு இருக்க வேண்டும், அடுத்த நபர் இயேசு, அதன் பிறகு மற்ற எல்லா காரியங்களும் வர வேண்டும். அந்த முன்னிலை வந்தால் மட்டும்தான் முடியும் மக்களே. இதை இயேசுட வார்த்தை, இந்த இயேசுட பழைய ஏற்பாடு வாசித்தோம் இல்லையா, எசேக்கியேல் புத்தகத்தில் நீ எனக்கு உரியவன், நீ எனக்கு உரியவன். இனி அடுத்த வார்த்தை படிங்கள். நீர்நிலைகள் 43 நீர்நிலைகள் வழியாக நீ கடந்து போகிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன். அடுத்தது, ஆறுகள் உன்னை மூழ்கடிக்காது. அப்படி அர்த்தம் என்ன? நீர்நிலைகள் வழியாக நீ கடந்து போகிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகள் உன்னை மூழ்கடிக்காது. அப்படின்னு அர்த்தம் என்ன? அந்த நீர் ஆறுடைய அர்த்தம் என்பது என்ன? தூயாவை கொஞ்சம் ரெஸ்ட் கொடுப்போம் அல்ல. நம்முடைய வாழ்க்கை இப்போ எனக்கு நீந்த தெரியாது. நான் மெரினா பீச்சுக்கு போகிறேன், நம்ம எல்லாம் போட்டிங் போகின்றோம், கப்பல் ஆடையே போய் கொண்டிருக்கோம், தண்ணிக்குள்ளே நான் விழுகிறேன், எனக்கு என்ன ஏற்படும்? நீந்த தெரியாது, எனக்கு என்ன ஏற்படும்? இறந்து போயிடுவானா? அதுக்கு முன்னாடிமா எடுத்தோடனே சாகு போதா? மூச்சு திணறல் ஏற்படாதா? உயிருக்காக போராடுகிறேனா இல்லையா? அப்போ அந்த உயிருக்காக போராடுற சமயத்தில் நான் உன்னோடு இருப்பேன். உயிருக்காக யாருமே இல்லை என்பது நான் உன்னோடு இருப்பேன். நீர்நிலைகள் வழியாக நீ கடந்து போகிற பொழுதும், ஆறுகளுடைய மூழ்கி அடிக்கிற பொழுதும் நான் உன்னோடு இருக்கின்றேன். யாருமே இல்லையே ஆண்டவரே என்ற எண்ணத்தில் இருக்கிற பொழுது நான் உன்னோடு இருப்பேன். தற்கொலை எண்ணத்தில் நீ ஒரு நாளும் இருக்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன். இதான் உன்னுடைய அர்த்தங்கள். அடுத்த வார்த்தை படியுங்கள்.
தீயில் நடந்தாலும் நீ சுட்டரிக்கப்பட மாட்டாய், நெருப்பு மேல் பற்றி எரியாது. அப்படின்னு அர்த்தம் நெருப்பு, அந்த நெருப்பு நம்ம படுறது நமக்கு என்ன ஏற்படும்? எரிச்சல், காயங்கள். அப்படின்னு அர்த்தம். அடுத்த நபருடைய வார்த்தைகள், அடுத்த நபருடைய பேச்சுக்கள், அவருடைய செயல்பாடுகள் நம்மை காயப்படுத்தும். குத்து வார்த்தைகள், கேலி பேச்சுகள், புல்லரி பேச்சு நம்மளை பயங்கரமாக காயப்படுத்தும். அந்த சமயத்தில் நான் உன்னோடு இருக்கின்றேன். தீயில் நீ நடந்தாலும் நெருப்பு மேல் சுட்டு எரிக்காது, அப்படி இருந்தாலும் நான் உன்னோடு இருக்கின்றேன். அப்படி என்றால் அந்த வேதனைகள், காயங்கள் எல்லாம் தெய்வம் பார்த்து கொள்வார். இதெல்லாம் பங்கிடும். வாழ்க்கையில் எந்த சூழல் வந்தாலும் சரி, நான் உன்னோடு இருக்கின்ற தெய்வம். இந்த ஒரு அனுபவம் நமக்கு அங்கே வர வேண்டும். இந்த அனுபவம் தான் அந்த சமாரிய பெண். இதை யார் எப்படி இருந்தாலும் சரி, இதை இருக்கும்பொழுது அந்த தெய்வம் சொல்ல வார்த்தை, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. அந்த மகளிடத்தில் தெய்வம் நேரடியாக கேட்கிற கேள்வி, அவன் வழியாக எனக்கு வாங்கி கொடுக்கல, உன்னிடத்தில் கேட்கின்றார். குறையோடு இருக்கின்ற மகள், சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு மகள், ஓரம் தரப்பட்ட மகள், அங்கே ஒதுக்கப்பட்ட விபச்சாரி என்று சொல்லப்பட்ட அந்த மகள், அந்த மகளானவள் பயந்து கொண்டு வாழ்ந்த சூழலில் அந்த பயந்த பெண், ஒதுக்கப்பட்ட அந்த பெண்ணை தேடிதான் இயேசு ஓடி வந்து கேட்கிற கேள்வி, மகனே எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. அதே மாதிரி குறையோடு நான் இருக்கின்ற சமயத்தில், வேதனையோடு காயத்தோடு நான் இருக்கின்ற பொழுது, பாவத்தின் அடி மட்டத்தில் நான் வாழ்கின்ற சமயத்தில் இந்த இயேசு கிறிஸ்து என்னிடத்தில் வருவார், வந்து கேட்பார், எனக்கு கொடு. என்ன கேட்பார் தெய்வம் என்னிடத்தில்? என்ன கேட்பார் தெய்வம் என்னிடத்தில்? இப்ப இயேசு என் கண்முன்னே வந்தார், என்ன கேட்பார்? நமக்கு தெரியும் இல்லையா, புனிதர் யாரு? ஜெரோம். ஜெரோம் நினைக்கின்றேன். அந்த ஜெரோம் ஒரு கனவு ஒன்று கண்டார். என்னவென்றால், டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி என்ன நாள்? அன்னைக்கு இயேசுடைய மரித்த நாள், தலையாட்டு பிறப்பு நாள், அப்போ பிறப்பு நாள், இயேசு பிறந்த நாள். அப்போ அன்று அவர் கனவு கண்டார். அப்போ குழந்தை இயேசு அவரிடத்தில் வந்து கேட்குற கேள்வி, ஜெரோம் நான் ஒரு கேட்பினேன், தருவியா? என்ன ஆண்டவரே நீ எனக்கு கேட்ப, இன்று என்னுடைய பிறந்த நாள், என்னை பிறந்த நாளுக்கு நீ என்ன கிஃப்ட் நீ என்னை தரப்புகின்றாய்? என்ன ஆண்டவர் என்கிட்ட கிஃப்ட் கேட்கின்றாயே? இதோ நான் அவர் தானே ஏற்றினார் இந்த பைபிள், அவர் தான் எழுதினார். இதோ அந்த லத்தீன் வல்கேட்டுக்கு அவர் தான் கொண்டு வந்தார். முதல்ல பைபிள் எந்த பாஷையில் இருந்தது? கிரீக்கும் ஹீப்ருவிலும். அதன் பிறகு அது வந்துட்டு லத்தீனில் மொழிபெயர்த்து படிக்கிறது. அதை ஏற்றியவர் யார்? ஜெரோம். அப்போ அவர் என்ன செய்கின்றார்? இதோ நான் ஏற்றிருக்கின்றேன், இதை நான் உங்களுக்கு தருகின்றேன், நான் சந்தோஷத்தோடு இது உங்களுக்கு தருகிறேன்னு சொல்லிட்டு இயேசு நீட் கொடுக்கின்றார். அப்போ இயேசுல வார்த்தை, ஜெரோம் இது என்னுடையது, நான் கேட்டது, நீ எனக்கு என்ன தருவாய் என்று. அவன் அப்படியே பார்த்தார். சரி, உலகம் எனக்கு பேரும் புகழும் அதிகாரம் அங்கீகாரங்களும் தந்திருக்கின்றன, இவன் பெரிய ஒரு ஸ்காலர், பெரிய பண்டிதர், பெரியது தானே, ஆகவே இந்த பேர் புகழ் எதுவும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நீ மட்டும் போதும் ஆண்டவரே சொல்லிக்கொண்டு அவர் என்ன செய்கின்றார்? அங்கே இயேசு அத்தனை கொடுக்கின்றார். இயேசு சொல்ற வார்த்தை, குழந்தை சொல்ற வார்த்தை, எடா ஜெரோம், இந்த பேரும் புகழும் இதெல்லாம் செல்வாக்கெல்லாம் நான் உனக்கு தந்தது, நீ எனக்கு என்ன தரப்போகின்றாய்? எனக்கு வேண்டிய உன்னுடையது. அவன் பார்க்கின்றான், ஆண்டவரே எனக்கு எதுவும் இல்லையே, எதுவுமே இல்லை, எனக்கு தருவ எதுவும் இல்லையே. அவன் அழுது கொண்டு அவன் இருக்கிற சமயத்தில் இயேசு அருகில் போய் சென்று, உண்டு, இதோ நான் தராததும் நீயாக சம்பாதிச்சது உண்டு என்று. அவன் பார்க்கின்றான், என் உயிரை எடுத்துக்கொள் ஆண்டவர் என்று. அந்த உயிரும் என்னுடையது தான், நீ உன்னுடைய உயிரும் என்னுடையதான், எனக்கு தேவை உண்டு மட்டுமே தான். அவன் இருக்கிற ஒன்று இல்லாத சமயத்தில் இயேசு போய் சொல்ற வார்த்தை, உன்னுடைய பாவங்களை எனக்கு கொடு, உன்னுடைய பாவங்களை கொடு. அது உன்னிடத்தில் இருந்து என்றால் அது உனக்கு தொல்லை தரும், மற்றவருக்கும் தொல்லை தரும். ஜெரோம் அது வேண்டாம், அந்த பாவத்தை எனக்கு விட்டு கொடு. நான் வாசிக்கிறோம் இல்லையா, எபிரேயர் 15:12-15. படிங்கள். உங்களுள் எவரும் கடவுளுடைய அருளை எழுந்து விடாமல் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்தது, கசப்பான நச்சுவேர் எதுவும் உங்களுக்குள் முளைத்து அது உங்களுக்கு தொல்லை கொடுக்காதபடியும் அதனால் பலர் கெட்டு போகாதபடியும். கசப்பான நச்சுவேர் என்பது எது? கோபம், வெறுப்பு, வைராக்கியங்கள், பிடிவாத குணங்கள், இச்சை உணர்வுகள், இதெல்லாம் கசப்பான நச்சுவேர். இந்த கசப்பான நச்சுவேர் அது உனக்கு மட்டுமல்ல, உன்னை மட்டுமல்ல, அது மற்றவனையும் அது தாக்கும், பாதிப்புண்டாகும். ஆகவே அந்த கசப்பான நச்சுவேரை நீ எடுத்து விடு, அது எனக்கு தந்து விடு.
அது எனக்கு தந்தது. அப்படி என்றால் இன்று இயேசு உன்னிடத்தில் வந்து கேட்கிற கேள்வி என்னவாக இருக்கும்? வா, சமாரிய பெண்ணை கேட்டது போல நான் தாகத்தோடு இருக்கின்றேன், எனக்கு குடி கொஞ்சம் தண்ணி கொடுக்கின்ற பொழுது அதே தெய்வம் இன்று உன்னிடத்தில் எடுத்து வந்து கேட்கிற கேள்வி என்னவா இருக்கும்? மகளே, மகளே, நான் தாகத்தோடு இருக்கின்றேன், எனக்கு என்ன தேவை? உன்னுடைய பாவத்தை கொடு. அது வேண்டாம் உனக்கு, அந்த வேண்டாம் உனக்கு. அது இருந்தால் அது உன்னையும் குடும்பத்தை நாசமாக்கும். அந்த பாவத்தை எனக்கு கொடு. எப்படி அந்த பாவத்தை நான் கொடுப்பேன்? எந்த இடத்தில் நான் கொடுப்பேன்? அதுதான் மக்களை நான் கொடுக்கிற இடம்தான் பாவ சங்கீர்த்தனம். அங்கு போவேன். ஆண்டவரே, என் குற்றங்களை எல்லாம் நான் அறிக்கைட்டுக் கொள்கின்றேன், என் பாவங்களை எல்லாம் நான் அறிக்கைட்டுக் கொள்கின்றேன், எனக்கு இது வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு அத்தனையும் தெய்வசனம் நான் விட்டுக் கொடுக்கிற சமயத்தில் தெய்வம் பார்ப்பார், என்னை சொந்தமாக்கி விடுவார். அதான் வாசிக்கிறோம் இல்லையா? கலாத்தியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் 24, 25. கலாத்தியர் 5:24-25. கிறிஸ்து இயேசுவுக்குரியவர்கள் தன் ஊனியல்பை அதன் இழிவு உணர்ச்சிகளுடனும் இச்சைகளுடன் சேர்த்து சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அவன் நீயும் நானும் கிறிஸ்துவுக்கு உரியவன், கிறிஸ்துக்கு உரியவர்கள். பாவ சங்கீர்த்தனம் வழியாக நம்முடைய எல்லா தீமைகளையும் தீய சக்தி அத்தனையும் என்ன பாவங்களையும் யாரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்? இயேசுவில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு அதெல்லாம் எடுத்துக்கொண்டு தன்னுடைய சிலுவையில் இது அரைத்து விடுகின்றார். அதன் வழியாக நான் ஏற்றுக்கொள்கின்றேன், உனக்கும் எனக்கும் தன் ரத்தத்தின் வழியாக நமக்கு விடுதலை தருகின்றார். அந்த சமாரிய பெண்ணிடத்தில் இயேசு கேட்டது போலவே இன்று உன்னிடத்தில் என்னிடத்தில் கேட்கிற கேள்வி, நான் உன்மேல் தாகம் கொள்கின்றேன், எனக்கு நீ தருவாயா என்று. அன்பு மக்களே, நீ எப்போ நீ பாவ சங்கத்தினம் செய்கின்றாயோ அப்பதான் இருவருடைய தாகம் தீரும். நீ பாவ சங்கத்தினம் செய்திருக்க வேண்டும். அந்த பாவ சங்கம் வருஷத்துக்கு ஒரு முறை அல்ல, வருஷத்துக்கு 6 மாசத்துக்கு ஒரு முறை அல்ல, வார வாரம் நீ செய்து கொண்டே இரு. இப்போ ரீசெண்டாக இப்போ புனிதரான 2 வாரத்துக்கு முன்னாடி அவர் பேர் என்ன, அந்த பையன், அந்த இளைஞன் கார்லோஸ் அக்வினாஸ் எப்பெல்லாம் பாவ சங்கத்தினம் செய்வார்? நம்ம படிச்சிருக்கோம், நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்பெல்லாம் பாவம் வார வாரம் பாவசங்கம் செய்து கொண்டிருப்பார். வார வாரம். நீ சொல்ல பார்த்து என்ன, அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் புத்தி இல்லை, பைத்தியகாரத்தனம், அதெல்லாம் செய்ய தேவையில்லை. அப்படி சொல்ற பேச்சு, அப்படி பேசுகிறவனுடைய வார்த்தை ஒரு நாளும் கேட்காத, அப்படி திருப்பி நிற்க வச்சுட்டு கவுண்டம் அடிச்சுட்டு 8 படம் அந்த பக்கம்னு சொல்லு. ஏன்னா நீ எல்லாம் பாவசங்கம் செய்ய தேவையில்லை, அதை எப்படி 3 வருஷத்துக்கு ஒரு தானே அடிக்கடி வார வாரம் செய்ய தேவையில்லை என்று சொல்லி நடக்கிறான் பாருங்கள். அவனை எல்லாம் அப்படி திருப்படி கூப்பிட்டு இப்படி திருப்பி நிற்க வச்சு 8 படம் அந்த பக்கம்னு சொல்லு. இதான் நீ சொல்ல வேண்டும். போ, பாவ சங்கத்தினம் செய், வார வாரம் 10 நாளைக்கு ஒரு தடவை, 20 நாளைக்கு ஒரு தடவை, ஆனால் 1 மாசத்துக்கு மேல நீட்டார பாவ சங்கத்தினம் செய்ய 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 நமக்கு அடிக்கடி செய்ய 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 நமக்கு கிருபைகள் கிடைக்கும். பாவத்தின் மேல் வெறுப்பு ஏற்படும். பாவத்தின் மேல் வெறுப்பை ஏற்படுற வரைக்கும் நீ பாவ சங்கம் செய்தே தீர வேண்டும். பாவத்து மேல் உனக்கு வெறுப்பை வருவதில்லை என்றால் எப்படி மக்களே உனக்கு பாவ சங்கத்திலிருந்து பாவத்திலிருந்து விடுதலை வர முடியும்? வெறுப்பு வர வேண்டும் என்றால் பாவ சங்கீதம் வழியாத்தான் அந்த பாவத்தை நாம் ஜெயிக்க முடியும். அதனால ஒரு நாள் அவள் இறைவன் கேட்கிற கேள்வி, நான் தாகத்தோடு இருக்கின்றேன், நீ எனக்கு தான். அதான வாசிக்கிறோம் இல்லையா? அதை எங்க வாசிக்கிறோம்? யாக்கோபு திருமுகம் 4ஆம் அதிகாரம் படிங்கள் 5ஆம் வாக்கியம். நாலு 5. மனித உள்ளத்திற்காக கடவுள் பேர் ஆவலோடு ஏங்கி கொண்டிருக்கின்றார். மனித உள்ளத்துக்காக தெய்வம் பேர் ஆவலோடு ஏங்கி கொண்டிருக்கின்றார். நீயும் நானும் விடுதலை பெற வேண்டும். தெய்வம் இதான் உனக்காக என் மேலும் உன்மேலும் என் மேலும் தாகம் கொண்டிருக்கின்ற தெய்வம் தான் ஒழிய ஒதுக்கி விடுற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். பிரைஸ் தி லார்ட். இப்போ மறுபடியும் அந்த சமாரிய பெண்ணுக்கு வந்து விடுங்கள். அங்கு இயேசு தண்ணி கேட்ட உடனே அந்த மகள் சொல்ற வார்த்தை, இப்படி நீ என்னிடத்தில் பேசுகின்றாய், யாரும் என்னிடத்தில் பேசுவதில்லை, ஆனால் நீ பேசுகின்றாயே, நீ ஒரு வித்தியாசமான ஒரு ஆளா இருக்கின்றாயே, நீ ஒரு வித்தியாசமான ஆளா இருக்கின்றாயே. அப்ப டைலாக் இயேசு அங்கு ஆரம்பிக்கின்றார், அந்த பெண் ஆரம்பிப்பதல்ல. அந்த டைலாக் அந்த இயேசு ஆரம்பித்த உடனே இது அங்கே டைலாக் மறுபடியும் அங்கே டைலாக் அறிவிக்கிறது. அடுத்த வார்த்தை எதில் வருது பாருங்கள், தொடர்ந்து படிங்கள். இயேசு கேட்கின்றார், நீரே அவரிடத்தையும் கேட்டுக்கொண்டு இருப்பாய். அப்போ இயேசுங்க தண்ணி தான் கேட்கிற பொழுதும் இவள் என்ன வார்த்தை, நீ ஒரு யூதன், நான் ஒரு சமாரியன், எப்படி இடத்துல நீ பேசுகின்றாய்? சாதாரண பேச மாட்டார்களே, நீ பேசுகின்றாயே. அப்பா அவரிடத்தில் இருக்கிற அந்த தடை மெதுவாக உடையப்படுகிறது, மெதுவாக உடையப்படுகிறது. அப்போ இயேசு மறுபடியும் டைலாக் வருகிறது, என்னவென்று, கேட்கிறவ யாருன்னு தெரிந்திருந்தால் நீ என்கிட்ட இப்படி பேச மாட்டாய் என்று. அப்போ அப்படியா தொடர்ந்து கான்வர்சேஷன் பேச்சுக்கு வந்து கொண்டது. அடுத்த வார்த்தை என்ன வருகிறது?
அவரும் உனக்கு வாழ்தம் தண்ணி தருகின்ற சமயத்தில் அந்த பிள்ளை என்ன மாதிரி பதில் கொடுக்கிறது பாருங்கள். அடுத்தது, ஐயா தண்ணீர் மொல்ல உன்னிடத்தில் என்ன இல்லை, பக்கெட்டும் கிடையாது, கயிறும் கிடையாது, நீ எனக்கு வாழ்ந்தன் தண்ணி தரப்போகிறியா? அப்படி என்றால் எந்த அளவுக்கு அந்த சுதந்திரத்தோடு அவள் அங்கே பேசுகிறார் பாருங்கள். அந்த மகள் சுதந்திரத்தை எடுத்து விடுகின்றாள். எப்படி ஆரம்பத்தில் பயந்து வந்தவள், ஆனால் மெதுவாக பேச்சு ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த சுதந்திரத்துக்கு கடந்து வருகின்றாள். ஐயாங்கிற வார்த்தை தான் வருகிறது, வேறு எதுவும் இல்லை, சுதந்திரத்துக்கு கடந்து வருகின்றாள். மக்களே, குற்ற உணர்வோடு நீ ஆலயத்துக்கு வருகிற சமயத்தில் அங்கு இறை சன்னதி நீ உரையாடு, தெய்வ சன்னதி நீ உரையாடு, தெய்வமே என்று உரையாடுகின்ற பொழுது அந்த குற்ற உணர்வு விட்டு நீங்கி போகும், பய உணர்வு நீங்கி போகும், அச்ச உணர்வுகளை விட்டு நீங்கி போகும். தெய்வத்தோடு உனக்கு உரையாட முடியும். தெய்வம் உன்னோடு உரையாடி கொண்டிருப்பார். தினமாகின்றோம். அப்ப ஆலயத்துக்கு நீ வந்தால் மட்டும்தான் முடியும், இறை சன்னதி வந்தால் மட்டும்தான் முடியும். நான் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. ஆலயம் தேடி வர வேண்டும், ஆலயம் தேடி பலிப்படத்துக்கு நீ வர வேண்டும், உரையாட வேண்டும். அந்த உரையாடல் தான் பாவ சங்கீர்த்தனம். இதோ நான் இப்படி இருக்கின்றேன், நான் அப்படி இருக்கின்றேன், எல்லோரும் என்னை ஒதுக்கி விட்டார்கள், எனக்காக காத்துக்கொண்ட தெய்வம் அங்கு இருக்கின்றார். அந்த இறை சன்னதியில் என் குற்றங்கள், என் குறைகள், என் பலவீனத்தை நான் சொல்கிற போது அந்த தெய்வம் அங்கு ஏற்றுக்கொள்வார். என்னை புரிந்து கொள்கின்ற தெய்வம் அங்கு இருந்து கொண்டு நீ இப்படி செய்திருக்கின்றாய், என்னை குற்றப்படுத்துகிற தெய்வம் அல்ல, என்னை மன்னிக்கின்ற தெய்வம் தான் என் தெய்வம். அந்த உணர்வு நமக்கு அங்கு கடந்து வரும். அப்ப எனக்கு பயம் விட்டு நீங்க போகும், பலிப்படத்தில் வருவேன். இயேசுவின் வார்த்தை நான் கேட்கின்றேன், அதான் பிரசங்கங்கள், அதான் இறை வார்த்தைகள். ஆனால் தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலும் சரி, எப்போ திருப்பலி ஆனாலும் சரி, இறை வார்த்தை கேட்கிற சமயத்தில் பிரசங்கம் முடிச்சுட்டு போகாத, பிரசங்கத்துக்கு முன்னாடி போய் உட்காரு, பிரசங்கம் முன்னாடியே போய் உட்காரு. எனக்கு பிரசங்கம் முடிச்சு நான் போய் கோயிலில் போய் உட்காரன்னால் அதில் என்ன அர்த்தம்? அப்போ அதுக்கு எதுக்கு என்ன கோயிலுக்கு வந்துருந்தாய்? அப்போ ஆளுக்கு முறை இறை வார்த்தை நீ கேட்க வேண்டும். அந்த இறை வார்த்தை வழியாக தெய்வம் உன்னை தொடுவார், உன்னை சொந்தமாக்கி கொள்வார். இதை மக்களை நாம் பார்க்கிற வார்த்தைகள். அப்போ இந்த மகளானவள் இயேசுவோடு உரையாடுகின்றார், இயேசுவும் அங்கு உரையாடுகின்றார். அங்கு தமாஷாக போகின்றாள். இவள் இயேசு கடவுள் என்று அவளுக்கு தெரியாது, இயேசு கடவுள் என்று தெரியாது. ஆனால் இயேசு அந்த தெய்வத்து ஸ்தானத்தில் இருந்து கொண்டு அவர் மாறவில்லை, அப்படியே தான் நின்று கொண்டிருக்கிறார். இவள் தமாஷாக பேசிக்கொண்ட வார்த்தை, உங்கள்கிட்ட பக்கெட்டும் கிடையாது, கயிறும் கிடையாது, நீ எனக்கு தண்ணி தர போறியா? நீயும் நானும் ஆலயத்துக்கு வருவோம், தமாஷாக பேசி கொண்டிருப்போம். தெய்வம் தான் இங்கே வருகிற உணர்வு நமக்கு இருக்காது. தெய்வத்தோடு தெய்வம் தான் நம்மளோட உரையாடுகிற உணர்வு நமக்கு இருக்காது. சும்மா ஏனோ தானமிட காக்கு நான் பேசி கொண்டிருப்போம். ஆனால் தெய்வம் அந்த நிலையை விட்டு மாறாமல் உன்னையும் என்னையும் அந்த நிலையிலே அப்படியே கொண்டு போவார். இந்த மகள் அப்படி சொன்ன போதிலும், குடிக்க உனக்கு என்ன தண்ணீரும் இல்லை, பக்கெட்டும் இல்லை என்று சொன்ன போதிலும், இயேசு திரும்பி ஜோக்கடிச்சாரா? அவர் ஜோக்கடிக்கவில்லை. அடுத்த வார்த்தை படியுங்கள். அப்ப இந்த மகளுக்கு மறைநூலை பற்றிய அறிவு உண்டு, மறைநூலை பற்றி அறிவு உண்டு. யாக்கோபு இந்த கிணறு எங்கேருந்து வந்தது, எதற்காக எங்களை மூதாதையர் இப்படி செய்தார்கள், இப்படி செய்தார்கள். அப்போ மறைநூலை பற்றிய அறிவு அந்த மகளுக்கு உண்டு. அப்போ அந்த மகள் படித்த பிள்ளையாக இருக்க வேண்டும், அழகாகவும் இருக்க வேண்டும், படித்த பிள்ளையாக இருக்க வேண்டும், அதே சமயத்தில் தெய்வீக அறிவு கொண்ட மகளாக இருக்க வேண்டும். அதனால் தான் அவள் என்ன செய்கின்றார், என் தந்தை யாக்கோபை விட நீ என்ன பெரியவனா, நீ என்ன பெரியவரா, இங்கிருந்து தான் எல்லாம் குடித்தார்கள், எல்லாம் நல்ல தெரியுமே. அப்படி இருக்கிற சமயத்தில் நீ எப்படி இதெல்லாம் உனக்கு கிடைக்கும்? அடுத்த வார்த்தை, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவரும் மீண்டும் தாகம் எடுக்கும், ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடித்தால் யாருக்கும் தாகம் எடுக்காது. அப்போ அவர் சொல்லுகிற போது இயேசு அந்த தெய்வ நிலையில் இருந்து கொண்டே அவளுக்கு கொடுக்க வேண்டிய கிருபையிலிருந்து அவர் சொல்லுகிற போது இந்த மகள் மறுபடியும் தமாஷாக தாகம் எடுக்காதோ அப்படின்னு ஒரு காரியம் செய், நீ எனக்கு இந்த தாகமில்ல தண்ணீரை எனக்கு கொடு. என்ன காரணம், நான் தான் மத்தியானம் வர தேவையில்லையே, மதியம் வர தேவையில்லையே, அப்போ அந்த தாகத்தை தண்ணியை எனக்கு கொடு. அப்போ இவள் கிண்டல் தமாஷா பேசுகின்றாள். இதோ தாகம் எடுக்காதோ, அப்போ ஒரு நாளும் தாகம் எடுக்காது அப்படின்னு ஒன்று பண்ண ஒரு காரியம் செய், அந்த தண்ணீரை எனக்கு கொடு, நான் வைத்துக் கொள்கின்றேன். அப்போ எனக்கு மத்தியான டைமில் வர தேவையில்லையே, நான் எதுக்கு சுமந்து கொண்டு இதெல்லாம் சுமந்து வர வேண்டும்? கிண்டல் அடிக்கிற பேச்சு. இயேசு அதையே தான் இருக்கின்றார். மக்களே, நானும் இறை வார்த்தை இங்கே கேட்போம். இறை வார்த்தை கேட்கிற சமயத்தில் உனக்கு கிண்டலாக இருக்கும், உனக்கு தமாஷாக இருக்க, பாரு பாரு ஆண்டவர் குணப்படுத்துவார், ஆண்டவர் இப்படி பண்ணுவார், ஆண்டவர் இப்படி பண்ணுவார். உனக்கு கிண்டலாக இருக்கும், உனக்கு தமாஷாக இருக்கும். உனக்கு கிண்டலாக இருந்தாலும் தமாஷாக இருந்தாலும் தெய்வம் தான் சொன்ன அந்த வார்த்தையில் மாற்றம் என்பது இல்லை. அவர் உறுதியோடு அதில் தான் இருந்தார். மாறியது யாரு? நீ. மாறியதாரு நீ.
பலவீனத்தோடு வந்து இருக்கிற நீ, காயத்தோடு வந்திருக்கிற நீ, அப்படி இருக்கிற சமயத்தில் இறைவன் இருக்கிற இடத்தில் தான் இருந்தார் ஒழிய அவர் விட்டு போனதே இல்லை. பிறகு அடுத்த வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை என்பது என்ன? இயேசு அவரிடம், நான் தண்ணி தானே உனக்கு வேண்டும், அந்த தாகம் தீர்க்க தண்ணி தருகிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன். அடுத்தது, நீ போய் உன் கணவரை கூட்டிக் கொண்டு வா. நீ போய் உன் கணவரை கூட்டிக் கொண்டு வா. மேலோட்டமா பேசின தெய்வம் மெதுவாக அவளுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்கின்றார். நேரடியாக போனதில்லையே, சும்மா அப்படியே டைலாக் அப்படியே மேலோட்டமா பேசிக்கொண்டே போகின்றார். மெதுவாக அவளுடைய வாழ்க்கைக்குள்ளே தெய்வம் கடந்து போகின்றார். போயிட்டு உன் கணவனை கூட்டிக் கொண்டு வா. மக்களே, இறை சன்னதி நாம் வந்து நிற்கின்ற பொழுது முதலில் தெய்வம் நமக்கு தமாஷாக இருக்கும். வார்த்தை கேட்க 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 அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து செல்லும், நம்முடைய வாழ்வில் உள்ளே கடந்து செய்யும். ஒரு தடவை அல்ல, பல தடவை நீ கேட்டுக்கொண்டே இருக்கிற சமயத்து தான் அது உன் வாழ்க்கைக்குள்ளே கடந்து போகும்போது உனக்கு அது உணர முடியும், இல்லைன்னு உணர முடியாது. நல்ல உதாரணங்கள் எல்லோருக்கும் இது தெரியுமே. எங்கே நாம் வாசிக்கின்றோம்? எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். 37 பள்ளத்தாக்கில் உலர்ந்த எலும்புகள் அங்கே இருக்கின்றன. அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து தெய்வம் எசேக்கியேல் இறைவாக்கினை பற்றி சொல்ற வார்த்தை என்ன? மானிடா, இந்த எலும்புகளுக்கு உயிர் வருமா சொல் என்று. அப்போ அவன் சொல்ற வார்த்தை என்ன? ஆண்டவரே, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே என்று. அப்போ தெய்வம் சொல்ற வார்த்தை என்ன? அந்த எலும்புகளுக்கு என்ன செய்ய வேண்டும்? இறைவார்த்தை அறிவி. அப்படி இறைவார்த்தை அறிவிக்கிற சமயத்தில் அவன் கண்ட காட்சி என்பது என்ன? உலர்ந்த எலும்புகள் ஒன்றோடாக சத்தம் போட்டு ஒன்றோடு இணைக்கின்றன. ஆச்சரியத்தோடு அவன் பார்த்து கொண்டிருக்கிறான். மறுபடியும் தெய்வம் சில வார்த்தை, மறுபடியும் இறைவார்த்தை அறிவி, மறுபடியும் இறைவார்த்தை அறிவிக்கின்றான். என்ன நடக்கிறது? எலும்பு என்னது? நரம்புகள் வருகிறது, தசைகள் வருகிறது, மறுபடியும் இறைவார்த்தை அறிவிக்கின்றான். தோல் கடந்து வருகிறது. பிறகு கேட்கிற கேள்வி, இப்ப சொல், இந்த எலும்பை, இந்த மனிதன் இதை உயிர் பெறுவானா என்று. அப்போ மறுபடியும் இறைவாக்கு அமைதியாக இருக்கும்போது தெய்வம் சொல்ல வார்த்தை, மறுபடியும் இறைவார்த்தை அறிவி. இறைவார்த்தை அறிவித்த உடனே அந்த உயிர் மூச்சு அவனுக்குள்ளே போகிறது. இதை மனிதன் எழுந்து நிற்கின்றான். ஏன் ஒரே தடவை போக வேண்டியதானே? வரலையே. வார்த்தை கேட்க கேட்க கேட்கத்தான் வந்து கொண்டிருக்கும். முதல் தடவை நீ வார்த்தை கேட்கின்றாய். குடும்பம் சிதறிப்போன எலும்புகள் இதை ஒன்றோடு அதோடு இறைகிறது. மறுபடியும் இறைவார்த்தை அறிவிக்கின்றான். நரம்புகள் வருகின்றன. மறுபடியும் இறைவார்த்தை அறிவிக்கின்றான். தசைகள் வருகின்றன. மறுபடியும் இறைவார்த்தை அறிவிக்கின்றான். தோள்கள் வருகின்றன. மறுபடியும் இறைவார்த்தை அறிவிக்கின்றான். உயிர் மூச்சு வருகின்றன. மக்களே, இறை வார்த்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் தான் சொல்வார்கள், நீ தெய்வ அனுபவம் பெற வேண்டும் என்றால் வருடத்தில் ஒரு முறை 5 நாள் தியானங்கள் நீ பங்கெடு. ரெசிடென்ஷியல் ரிட்ரீட் நீ பங்கெடு. எங்கேயாவது போயிட்டு நீ பங்கெடு. 1. 2வது 6 மாசத்தில் ஒரு முறையாவது 3 நாள் தியானங்கள் நீ பங்கெடு. அடுத்தது மாசத்தில் ஒரு முறையாவது ஒரு நாள் தியானம் நீ பங்கெடு. அடுத்தது வாரத்தில் ஒரு நாளாவது 1 மணி நேரம் தெய்வத்துக்கு முழுமையாக நீ விட்டுக்கொடு. இதுதான் மக்களே. இப்படி செய்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக தெய்வ அனுபவம் நமக்கு கிடைக்கும். நீயும் நானும் எங்கே இருக்கின்றோம், என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், எந்த சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் தெய்வம் நமக்கு அங்கு வெளிப்படுத்தி தருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான், எவ்வாறு அந்த பெண் ஆனவள் இங்கு வந்தவுடனே இயேசுவிடத்தில் உரையாடி கொண்டிருக்கிற சமயத்திலே இயேசு மெதுவாக அவளுடைய அந்தரங்க வாழ்க்கைக்கு எங்கே அவர் கணவனை அழைத்துவான்னு சொன்னாரோ அதே மாதிரி இறைவார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்திலேயே வார்த்தையானது நம்மளை மெதுவாக என்ன கொண்டு போய் சேர்க்கும்? அப்படியே நம்முடைய வாழ்க்கை குடும்பத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கும். நீயும் நானும் தமாஷாக இருந்த போதிலும் தெய்வம் தமாஷாக இல்லை. தெய்வம் தமாஷா இல்லை, வார்த்தை தமாஷாக இல்லை. நெய்யும் சும்மா காலை ஜாலியாக அப்படி உட்காந்து இருப்போம். ஆலயத்துக்கு வந்து நிற்போம், மொபைல் ஃபோன் பார்த்து கொண்டு இருப்போம். ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்போம், மற்றவனை அவனையும் இவனையும் பார்த்து கொண்டிருப்போம். ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்போம், பேசிக்கொண்டே இருப்போம். ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்போம், மற்ற காரியங்கள் சேர்க்கிறோம். வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருப்போம். நீ கேட்டுக்கொண்டே இருப்பாய். ஆனால் நீ தொடர்ந்து காது கொடுத்து நீ கேட்டுக்கொண்ட சமயத்தில் தெய்வம் உன்னோடு பேசுவதை உன்னால் அங்கு உணர முடியும். கவனத்தோடு நீ இருக்கின்ற பொழுது தெய்வம் உன்னிடத்தில் மட்டும்தான் பேசுகிறான் உணர்விடம். அந்த பிள்ளையை பார்த்து சொன்ன வார்த்தை, போ கணவனை கூட்டிக் கொண்டு வா. உடனே அந்த மகள் சொன்ன வார்த்தை என்பது என்ன? எனக்கு கணவனே இல்லையே. அவள் சொன்னது உண்மையா பொய்யா? அப்போ மீதியெல்லாம் யாரு? இதுதான் இட்லி சாப்பிட்டு விழுங்கிட்டு அடுத்த பீஸ் எடுத்து சாப்பிடணுங்கிறது. டப்புன்னு சொல்லக்கூடாதுங்கிறது. அடுத்த வார்த்தை சும்மா வச்சுக்கோ, யார் வேணான்னா
வச்சுக்கோ, 6 8 10 எவ்வளோனா வச்சுக்கோ, யாரும் வேணாண்ணா. பயங்கர கெப்பாசிட்டி, நீங்கள் 8 10 வைப்பீங்க. கேள்வி மக்களே, என்னுடைய கேள்வி, அவள் சொன்னது உண்மையா பொய்யா? அவ்வளோதான். அவள் சொன்னது உண்மை. ஏன்? கணவனுடைய ரோல் என்ன? கணவர்கள் சொல்லுங்க பார்ப்போம். கணவனுடைய ரோல் என்ன? கணவனா நடந்துக்கலாம் அப்படின்னா என்ன? சமையல் செய்யணுமா? வாங்கி கொடுக்கணுமா? போய் சம்பாதிச்சு கொடுக்கணுமா? ஏன் உங்களால் சம்பாதிக்க முடியாதா? உங்களால் சமைக்க முடியாதா? உங்களால் சம்பாதிக்க முடியாதா? அப்போ கணவனுடைய ரோல் என்பது என்ன? திருச்சபை சொல்ல அர்த்தம் என்பது என்ன? ஏன் மீதி எல்லாம் சைடு எல்லாம் பாதுகாப்பு. இதான் நாம் பார்க்கின்றோம். பாதுகாப்பு தருகின்றவர். அப்போ கணவனுடைய ரோல் பாதுகாப்பு கொடுப்பது. அப்போ உன்னுடைய ரோல் என்பது பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். யாருக்கு? உன் மனைவிக்கு. பக்கத்தில் மாமிகள்ல உன் மனைவி ஃபர்ஸ்ட் நீ கொடுக்க பேர் மாமிகள்ல. அப்போ கணவனாக நீ பாதுகாப்பு கொடுக்க வேண்டியவன். இவன் சொல்ற வார்த்தை, போ உனக்கு உன் கணவனை கூட்டி கொண்டு வான்னு சொல்லும்போது இவன் சொல்ற வார்த்தை, எனக்கு கணவன் இல்லை, எனக்கு கணவன் இல்லை. அப்ப சொல்ற வார்த்தை உண்மைத்தான். நீ கணவன் இல்லை சொன்னது உண்மைத்தான். உனக்கு 5 பேர் இருந்தார்கள், இப்போது இருக்கிறவனும் 6வது, அவனும் உன் கணவன் இல்லை. அதை கேட்ட உடனே டும் துக்கி வாரி போடுது. என்னுடைய குடும்ப காரியம் எப்படி உனக்கு தெரியும்? என்னுடைய குடும்ப காரியம் எப்படி உனக்கு தெரியும்? மக்களே, இறை வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற சமயத்தில் அந்த வார்த்தையானது உள்ளத்துக்குள் போய் கடைசியில் உன்னுடைய குற்றங்களையும் உன்னுடைய பாவங்களையும் நீ இருக்கிற சூழலை அது மெதுவாக அப்படியே எடுத்துக்காட்டுற சமயத்தில், தெய்வமே, வார்த்தை என்னை எந்த அளவுக்கு உடைந்திருக்கிறது, எந்த அளவுக்கு ஆழத்தில் போகிறது. ஆனால் தான் நான் வாசிக்கிறோம். எங்க? எபிரேயருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம். எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? 12ஆம் வாக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, இரு பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளையை விட கூர்மையானது. அடுத்தது, ஆன்மாவையும் ஆவியையும் பிரிக்கும் அளவுக்கு குத்தி கூட உள்ளது. அப்ப நான் பார்க்கின்றோம், இறை வார்த்தையானது உள்ளத்தை போய் பாயும். இறை வார்த்தை கேட்கிற சமயத்தில் அது உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே செல்லும். அந்த இறை வார்த்தை உன்னை தவிடு பொடியாக்கும். அந்த இறை வார்த்தை நீ யார் என்று எடுத்துக்காட்டும். அந்த இறை வார்த்தை உன்னுடைய வாழ்க்கை சூழல் என்ன என்பதை எடுத்துக்காட்டும். இதா தெய்வம் அந்த வார்த்தை சொல்லிக் கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த மகளுடைய அந்தரங்க வார்த்தை முழுதும் வெளியே வருகிறது. இவள் ஷாக் ஆகி விடுகின்றாள். எப்படி உனக்கு தெரியும்? எப்படி உனக்கு தெரியும்? நான் இந்த இத்தனை பேரோட வாழ்ந்து கொண்டிருந்தேன் என்று உனக்கு எப்படி உனக்கு தெரியும்? இதோ விளையாட்டு போனவள் சீரியஸ் ஆகி விடுகின்றாள். விளையாட்டு தன்மையில் இருந்தவள் இது சீரியஸ் ஆகி விடுகின்றாள். மக்களே, இறை வார்த்தை கேட்க 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 நீ விளையாட்டாக நீ ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீ எப்பொழுது இறை வார்த்தை கேட்டுக்கொண்ட சமயத்திலேயே திடீர்னு அந்த பக்குவ நிலைக்கு வந்துடுவார். தெய்வமே என்று உன் மகனை மகளை ஆலயத்துக்கு கொண்டு வா. பரவாயில்லடா, நீ வந்து இங்க உட்காருடா, நீ தூங்கினாலும் பரவாயில்லடா. அவன் இறை வார்த்தை கேட்க 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 மெதுவாக போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். அவளோட ஆழ் மனதில் போய் சேர்ந்து கொண்டிருக்கும். 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், 1 மாசம், 2 மாசம், 3 மாசம், 4 மாசம், 8 மாசம், 10வது மாசத்தில் குழந்தை பெறுவது போலவே இதோ அவனுடைய உள்ளத்தை நேர தெய்வம் தொடுவார். டப்பேன்னு தொட, ஆண்டவரே என்னை மன்னித்து விட ஆண்டவரே என்று அந்த விளையாட்டுத்தனம் போய் இதா சீரியஸ்னஸ் கடந்து வரும். எப்போ? இறை வார்த்தையை கேட்டால் தான் கடந்து வரும். இல்லை என்றால் அவன் கோயிலுக்கு வரமாட்டான் ஃபாதர், அவன் கோயிலுக்கு வரமாட்டான் ஃபாதர் என்று சொல்லி கொண்டு இருக்கிற என்றால் நீ அப்பன் அல்ல, நீ அம்மா அல்ல. அப்பன் அம்மா நீ பள்ளிக்கூடம் போக மாட்டான்னு சொல்லும் போது என்ன செய்ய? அடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப தெரியுது உனக்கு, ஆலயத்துக்கு போடான்னு சொல்லும் போது அடிச்சு அனுப்ப தெரியவில்லை. சரிடா வரீங்கடா, பரவாயில்லடா, பார்த்துக்கலாம்டா அப்படி என்றால் எங்கே உன் விசுவாச வாழ்க்கை? எங்க உட்காந்து படிடா, ஹோம்ஒர்க் செய்தையா, உட்காந்து படி என்று கேட்கிற உனக்கு பைபிள் படிச்சியாடா என்ற கேள்வி என்ற நீ கேட்டுக்கிறாயா? சந்தேகங்கிற டியூஷன் வைக்கிற நீ இறை வார்த்தையில் சந்தேகம் வர்ற சமயத்தில் அது டியூஷன் வைத்திருக்கின்றாயா? போய் பங்கு சமையல் போய் பாரு, போய் கேளு என்று நீ எங்கே சொல்லியிருக்கின்றாயா? இல்லையே. சாமி எனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடு, எனக்கு வீடு கட்டுறதுக்கு பைசா கொடு, எனக்கு அது கொடு இது கொடு தான் கேட்டாயே ஒழிய இதோ என் மகன் சந்தேகம் கேட்கின்றான், எனக்கு வெளிப்படுத்தி தாருங்கள் என்று என்றைக்காரும் போய் கேட்டிருக்கின்றாயா? இல்லையே. பிறகு எப்படி மக்களே உன் பிள்ளைகள் தெய்வ சன்னதியில் கடந்து வருவார்கள்? எப்படி அந்த பிள்ளைகள் தெய்வ கிருபைகள் அனுபவிப்பார்கள்? அங்கே அடிபட்டு போகிறதே. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை
பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கற்றை, அந்த அறிவை நீ முதலில் கொடுக்க வேண்டும், விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் சொல்லித்தர அர்த்தம், ஓரோ பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய முதல் படிப்பினை என்பது என்னது, முதல் அழைத்தல் என்பது என்னது, யாரை அவர்கள் அறிமுகப்படுத்த வேண்டும், இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டும். ஓரோ பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் அறிமுகப்படுத்த இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நீ அறிமுகப்படுத்தவில்லை என்றால் அன்பு பெற்றோர்களே, எந்த அளவுக்கு நீ இருக்கிறாய் பார். அப்ப எப்படி அறிமுகப்படுத்த வேண்டும்? அவனுக்கு நீ கொடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்னது, இறை வார்த்தை, பைபிள். இறை வார்த்தை பைபிள் நீ கொடுக்க வேண்டும். மொபைல் போன் அல்ல, அவனுக்கு ட்ரெஸ்ஸிங்ஸ் அல்ல, அதெல்லாம் தேவை, இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் நீ முக்கியமாக கொடுக்க வேண்டியது பைபிள். அவன் பல சந்தேகங்கள் வரும், பல கேள்விகள் கேட்பான், உன்னால பதில் தர முடியாது. அருத்தந்திரத்தில் வருவான், அவருக்கு தெரிந்தால் சொல்லுவார்கள், பதில் தெரியாத காரணத்தினால் தெரிந்தவிடத்தில் கேட்பார்கள். கேட்டு அவர்கள் உனக்கு சொல்வார்கள். எல்லோருக்கும் எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எல்லாம் தெரிய வேண்டிய அவசியம் இருக்கா? இல்லை. எனக்கு தெரியாதது உனக்கு தெரியும், உனக்கு தெரியாதது எனக்கு தெரியும், நமக்கு தெரியாதது அவர்களுக்கு தெரியும், அவர்களுக்கு தெரியாதது நமக்கு தெரியும். எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தது என்று ஒன்றுமில்லை, யாருக்கும் ஒன்றுமே தெரியாது என்பது ஒன்றுமில்லை. நீயும் நானும் படித்து கொண்டே இருக்கின்றோம். அதை மாறி 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 அறிந்து கொண்டு போறது. நான் திருச்சபை வழியாக, நீயும் அதுக்கு ஏற்றபடி வருகின்றாய். எது நன்மை தேவ எடுத்துக்கொள்கின்றோம். அப்போ அகங்காரம் கொள்வதற்கு நம்மிடத்து எதுவும் இல்லை, நாம் தாழ்ந்து போறதுக்கும் நம்மிடத்து எதுவும் அங்கு இல்லை. நீயும் நானும் ஒரே லெவலில் தான் இருக்கின்றோம். யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை, தாழ்ந்தவர்கள் இல்லை. இந்த உணர்வு ஏன் நமக்கு அங்கு இல்லை? இந்த உணர்வு இல்லாம காரணம் யான்? இதோ நீ இந்த பலிபீடத்தில் இணைந்ததில்லை, இங்கு வா, தெய்வம் அந்த கிருபை உனக்கு தந்து ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகள் இதோ சொன்ன உடனே போ, நீ கூட்டிக் கொண்டு வான்னு சொல்லும்போது எனக்கு கணவனே இல்லை என்று சொன்னார். அடுத்த வார்த்தை படிங்கள். பாத்தீங்களா ஐயா, நீ ஒரு இறைவாக்கினர். 11ஆம் வாக்கியத்தில் படிங்கள். என்ன சொல்ற வார்த்தை என்பது என்ன? ஐயா தண்ணீர். அப்போ தெய்வம்னு பார்க்கவில்லை, சாதாரண மனிதன் ஐயா என்று சொன்னார். ஆனால் அதே 19ஆவது வாக்கியத்தில் வைக்கின்ற பொழுது அவள் சொல்ற வார்த்தை என்ன? நீ ஒரு இறைவாக்கினன். அப்போ எப்படி அந்த சாதாரண நிலையிலிருந்து அவள் என்ன செய்கிறார்? தெய்வ அனுபவம் பெற்றவுடனே அவள் மீண்டும் உயர்ந்து போகின்றார். சாதாரண நிலையிலிருந்து அந்த மகனை, இயேசுவை இறைவாக்கினாக ஏதோ அவர் பார்க்கின்றார். இனி இறைவாக்கின பார்த்து அதோடு நிப்பாட்டி விட்டாரா? இல்லை. அவருடைய பேச்சு எல்லாம் கலந்து விட்டது. அது வரைக்கும் உலகத்தை சம்பந்தப்பட்ட பேச்சு பேசிக்கொண்டிருந்தால், உலக சம்பந்த தன்னுடைய வாழ்க்கை பற்றி பேசிக்கொண்டிருந்தவள் அதுக்கப்புறம் அவருடைய பேச்சை மாறுகிறது. பேச்சை சப்ஜெக்டை மாற்றி விடுகின்றாள். எந்த சப்ஜெக்டுகள் போய்விடுகின்றார்? அடுத்த வார்த்தை படிக்கல. அப்படியே பார்த்தீங்களா? எங்களோட முன்னோர் இந்த மலையில் வழிபட்டு வந்தனர். அடுத்தது, நீங்கள் எருசலேமை தான் வழிபட வேண்டும் என்று சொல்லுவீர்கள். கேட்டது தண்ணி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுன்னு. சப்ஜெக்ட் விட்டு போயாச்சு, வேறொரு சப்ஜெக்ட் உள்ள கடந்து வருகிறது. இங்க வழிபடுத்தல் பற்றி, தெய்வத்தை பற்றியுள்ள பேச்சு, உரையாடல் அங்கு கடந்து வருகிறது. எப்படி இந்த மகளுக்கு அந்த உரையாடல் கடந்து வந்தது? எப்படி நீங்கள் இங்கே தான் வழிபட வேண்டும் என்று சொல்கிறீர்களே, ஆனால் அவர்கள் அங்கே தான் வழிபட வேண்டும் சொல்கிறீர்களே, இதான் சந்தேகம். இதான இளைஞன், இளம் பெண், இதான பெரியவர்கள் ஆலயத்துக்கு நீ வருகிற சமயத்தில் அனுபவம் பெற்ற பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவன் உரையாடுவான். ஆண்டவரே, இது எப்படி சாத்தியமாகும்? இதான தெய்வம் என்று சொல்கின்றாய், இருக்கிறேன்னு சொல்கின்றாய், ஏன் என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள், ஏன் என் வாழ்க்கையில் உள்ள தடைகள், ஏன் இந்த நாட்டில் இப்படி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஏன் இப்படி அவலங்கள், ஏன் இப்படி அவதிகள், என்ன காரணம் ஆண்டவரே? அவன் கேட்பது யாரிடத்தில்? தெய்வ சன்னதியில், மனிதனிடத்தில் அல்ல. மனதில் ஏன் அப்படி நடக்குது? சாமியார்கிட்ட போய் கேட்டு சொல்வான், அல்ல சிஸ்டர் போய் கேட்பான், அல்ல மற்றவர்கள் போய் கேட்பார்கள். கேசா பதில் சொல்ல தெரியாது. உடனே தெய்வம் இல்லை என்று போறது. கேட்க வேண்டிய நபரிடத்தில் நீ போய் கேட்க வேண்டும். கேட்க வேண்டிய இடத்தில் நீ போய் கேட்க வேண்டும். அங்கு போய் கேட்டு அங்கு உன் கிடைக்கவில்லை என்றால் சரி, நீ கேட்க வேண்டிய இடத்தில் கேட்காமல் எங்கெங்கேயோ போய் கேட்டு ஒன்றும் கிடைக்கவில்லை என்றால் யாருக்கு விவரம் இல்லை? உனக்குத்தான் விவரம் இல்லை. இறைவனை பற்றி அறிவு உனக்கு இருக்க வேண்டும் என்றால் இறைவனை தேடி வர வேண்டும். இறைவனை தேடி வராமல், நீ கோயிலுக்கே வராமல் தெய்வத்த அறிவு எனக்கு உனக்கு எப்படி கிடைக்கும்? பைபிளை படிக்காமல் பைபிளை பற்றி உங்களை எப்படி சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி என்றால் எந்த அளவுக்கு நீயும் நானும் இருக்கிறோம் என்று பாருங்கள். அடுத்த வார்த்தை படியுங்கள். யாரை வழிபடுகிற தெரியாமல் நீங்கள்
வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். அப்போ அந்த உரையாடல் என்பது தெய்வீக உரையாடலாக மாறுகிறது. தெய்வம் மெதுவாக அவளை உயர்த்தி கொண்டு போகின்றார். அவள் சந்தேகம் கேட்க, இவர் உண்டான கிளாரிட்டி கொடுக்க, அவள் இறை வார்த்தை கேட்க 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 பலிப்படுத்தல் வருகின்ற சமயத்தில் உங்களுக்கு அங்கே கிருபைகள் கிடைக்கும். உன்னுடைய சந்தேகங்களுக்கெல்லாம் உனக்கு அங்கே தெளிவு அங்கே கிடைக்கும். மனிதனை தேடி போனால் கிடைக்காது. மனிதனை போனால் கிடைக்காது. ஆனால் கம்ப்யூட்டரை நெட்டிலும் போய் தேடி பார்த்தா கிடைக்காது. வா, அருத்தந்த இடத்தில் வா, உன் பங்கு தந்த இடத்தில் போ. அவர் படித்திருக்கின்றார்கள், 14-15 வருஷம் படித்திருக்கின்றார்கள். அவரிடத்தில் கேளு. தெரிந்தவர்கள் சொல்லுவார்கள். அது தெரியவில்லை என்றால் அறிந்தவர்கள் கேட்டு அவங்க சொல்லுவார்கள், மகனே இதான் அர்த்தம், இதான் மகளே அர்த்தம் என்று அவர் சொல்லுவார்கள். அப்பவும் புரியவில்லையா, அவங்க அனுப்புவார்கள், நீ போ அந்த இடத்துக்கு, நீ போ. அவர்கள் சொல்லி தருவார்கள், இதோ வழி நடத்துவார்கள். அல்லாத நீ 2 பேர் எடுத்து போய் கேட்டு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுகிறேன், உனக்கு தான் விவரம் இல்லை. லோக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொள்ளுங்கள். டாக்டர் எம்பிபிஎஸ் படித்தவன் டாக்டர் தான், ஸ்பெஷலிஸ்ட்டும் டாக்டர் தான் இல்லையா, எம்டியும் டாக்டர் தான் இல்லையா. அப்போது எம்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இதில் போயிருப்பார். எம்பிபிஎஸ் படித்தவர், இப்போ ஹார்ட் வைத்துக் கொள்ளுங்கள், எம்பிபிஎஸ் படித்தவர்கள் அவங்ககிட்ட அவர் வந்து பார்ப்பார், நெஞ்சு கண்டுபிடிக்கார். அவர் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்க தெரிஞ்ச உடனே அவர் என்ன செய்வார், யாரத்தில் அவர் அனுப்புவார், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், கார்டியாலஜிஸ்ட் யார், அங்கே நீ இப்போ நேரம் அங்கே அனுப்புவார். நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு அவர் நோண்டிட்டு இருப்பாரா, என்ன ஆகும், டிக்கெட்டு மேலே போயிடும். அவர் பார்ப்பார், இது கொஞ்சம் சீரியஸாக இருக்கின்றது, இது எனக்கு இல்லை, இது கார்டியாலஜிஸ்ட் நான் அனுப்புகின்றேன். அவரும் டாக்டர் தான், இவரும் டாக்டர் தான். உனக்கு விவரம் விடு, நீ டாக்டர் தானே, நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், நீயே கண்டுபிடிச்சு சொல்லு. ஏடா நான் கண்டுபிடிச்சு சொல்ல, அதான் நான் சொல்கிறேனே, நீ அங்கே போ, இதை பற்றி இன்னும் நன்கு அறிந்திருக்கிறார்கள், நீ அங்கே போ. இதான் அருத்தந்தர்கள் செய்வார்கள், இதான் அவரும் சொல்வார்கள். அப்போ ஒவ்வொருத்தரும் எல்லோரும் யாரும் எல்லோருக்கும் தெரிஞ்ச அவசியம் இல்லை, யாருக்கும் ஒன்றும் தெரிய வேண்டும் கூடாதுன்னு அவசியம் இல்லை. அந்த புத்தி உனக்கு இருக்க வேண்டும். நீ போவா எம்பிபிஎஸ்ல மட்டும் போய் பார்த்துக்கிட்டு இவர் உண்மையில் டாக்டரே இல்லைன்னு சொல்லுவானா, யாருக்கு புத்தி இல்லை. இவர் சாமியாரே இல்லைன்னு சொல்வது யாருக்கு புத்தி இல்லை, உனக்குத்தான் புத்தி இல்லை. இப்போ மக்களே, இங்கே இறைவார்த்தை கேட்கின்ற சமயத்தில் தெய்வம் அதுக்கான காரியத்தை உனக்கு வெளிப்படுத்தி தருவார், அதுக்கு சூழலை உனக்கு தந்து கொண்டே இருப்பார். இனி அடுத்த வார்த்தையை படியுங்கள். ஆனால் நாங்கள் தெரிந்து வழிபடுகிறோம். அடுத்தது பார்த்தீங்களா, யூதரிடமிருந்து மீட்பு வருகிறது. உள்ளத்தில் வழிபடுவர். இனி அடுத்தது அடுத்தது எனக்கு தெரியும். பார்த்தீங்களா, அப்போ அப்படி என்றால் அந்த 19வது வாக்கியத்திலிருந்து இந்த 23 வாக்கியம் வரைக்கும் அப்படியே தொடர்ந்து படிக்கிற சமயத்தில் அந்த மகள் கேட்ட கேள்விக்கும் இயேசு அது கொடுக்கிற பதில் எல்லாமே இந்த தெய்வீக தன்மையில் அப்படியே கடந்தது. நீ ஒரு இறைவாக்கினர் என்ற ஸ்தானத்தினால் அந்த இறைவாக்கினருக்குரிய அந்த வார்த்தையை தெய்வம் எடுத்து சொல்ல சொல்ல அவளுக்கு அது புரிகிறது. புரியுது? அப்படி என்றால் தெய்வ அறிவு உள்ள ஒரு மகள், தெய்வத்தை பற்றியுள்ள அறிவுள்ள ஒரு மகள் தான் அந்த மகளுடைய சாதாரண பிள்ளை அல்ல, சாதாரண பிள்ளை அல்ல, தெய்வத்தை பற்றி அறிவுள்ள மகள். அப்படி என்றால் அவள் எப்படி 6 பேருடைய வாழ்ந்திருப்பாள். அப்போ அவள் விபச்சாரியா? அல்ல, ஒரு நாளும் விபச்சாரி அல்ல. மாறாக அவள் ஏமாற்றப்பட்டவள், ஏமாற்றம் அடைந்தவள், மற்றவர்களால் ஏமாற்ற காயப்படுத்தவள் தன்னுடைய அவள் விபச்சாரி அல்ல. எப்படி? முதல் கணவனை அவர் விரும்புகின்றாள், அவள் எதிர்பார்க்கின்றாள், இவன் என்னை அன்பு செய்வான் என்று எதிர்பார்த்தாள். ஆனால் அவன் அன்பு செய்யவில்லை, பணத்தை மட்டும்தான் பார்த்திருப்பான், அல்லது தன் உடலை மட்டும்தான் பார்த்தான். எதிர்பார்த்த அன்பு இவளுக்கு கிடைக்கவில்லை. 2வது நபர் தான் கடந்து வருகின்றார். இவனாவது என்னை ஏமாற்றுவான்னு பார்க்குற, இவனாவது என்னை அன்பு செய்வான்னு பார்க்கும்போது இல்லை. அதே மாதிரி 2, 1, 2, 3, 4, 5, 6வது இருக்கிற வேண்டும் இதை தன்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்றாள். இவள் எதிர்பார்த்த அந்த பாதுகாப்பு, இவள் எதிர்பார்த்த அன்பு இவள் கிடைக்கவில்லை. எல்லோரும் இவளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இவள் விபச்சாரம் செய்ய வேண்டிய எண்ணம் ஒரு நாளும் இவளுக்கு அங்கு இல்லை. அன்பை தேடி போகிறவர்கள், அன்பினால் காயப்பட்டு அன்பை தேடி போகிற சமயத்தில் மற்றவர்களுடைய பலவீனத்தை பயன்படுத்திக் கொண்டு இவளை காயப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவள் விபச்சாரி அல்ல. அறிந்த தெய்வம், அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற தெய்வம், அன்புக்காக காத்து கொண்டிருக்கிற தெய்வம் இதா இருக்கிற சமயத்தில் மத்திய வேளையில் யாரும் இல்லாத நேரத்தில் அவளுக்காக மட்டுமே தன்னந்தனியாக அந்த கிணற்றறையில் அமர்ந்து இருந்தார் என்றால், அன்பார்களே, அன்புக்காக நீ நானும் ஏங்கிக் கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு அன்புக்காக தெய்வமே என்னை புரிந்து கொள்வர் யாரும் இல்லையே, என்னை அறிவார் யாரும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் போது உனக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிற தெய்வம் இங்கு இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். என் தெய்வம் இதோ பாவத்தின் தொட்டில் நாங்கள் அமர்ந்திருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வேண்டும். அந்த உணர்வு இல்லை என்றால்
நான் ஒரு அனாதை என்ற எண்ணம் கண்டுவிடும். அது பிசாசு. ஒரு நாளும் கைவிடுற தெய்வம் அல்ல என்னுடைய தெய்வம். இதை நாம் பார்க்கின்றோம். அடுத்த வார்த்தை எப்படி படியுங்கள். அவர் வரும்போது அனைத்தையும் எனக்கு அறிவிப்பார். அடுத்தது இயேசு அவரிடம் சொன்ன வார்த்தை என்பது என்ன? உன்னோடு பேசுபவன் நான் தான். அது உன்னோடு பேசுகிறவன் தான் தான். அது அடைந்த உடனே அந்த பிள்ளைவனை சொல்லியிருக்கலாம், போடாம வேலையை பார்த்துன்னு சொல்லியிருக்கலாம். மாறாக செய்ய சொல்லவில்லை. மாறாக அவள் அடுத்த ஸ்டெப் செய்த காரியம் என்ன? குடத்தை இயேசுவின் பாதத்தில் வைத்தாள். மக்களை, கத்தோலிக்க திருச்சபை சொல்லுகிற அர்த்தம் என்பது என்ன? அந்த குடம் என்பதை எதை குறிக்கிறது? குடத்தில் நம்ம என்ன எடுப்போம்? தண்ணி. தண்ணி நமக்கு என்ன தரும்? தண்ணி இல்லாமல் வாழ முடியும். அப்படி என்றால் வாழ்க்கை தன் வாழ்நாள் முழுவதும், தன் வாழ்வை முழுவதும் யார் பாதத்தில் வைத்தார்? இயேசுவின் பாதத்தில் வைத்து அதன் பிறகு மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை என்பது என்ன? ஒருவேளை இவன் மெஸ்ஸியாவாக இருப்பானோ. ஃபர்ஸ்ட் என்ன வந்தது? ஐயா என்ற நிலை வந்தது. ரெண்டாவது என்ன வருது? இறைவாக்கின நிலை வந்தது. மூன்றாவது என்ன வருகிறது? மெஸ்ஸியா என்ற அனுபவம் கிடைக்கிறது. இயேசு அனுபவம் தான் பெறுகின்றாள். அது வரைக்கும் பெறவில்லை. இயேசு அனுபவம் அவள் பெறுகின்றாள். எப்போது? அந்த ஐயாவின் நிலையிலிருந்து இங்கு வரும் சமயத்தை எந்த அளவுக்கு போது பாருங்கள். நீயும் நானும் இயேசு அனுபவம் பெற வேண்டும் என்றால் வார்த்தை கேட்டால் மட்டும்தான் முடியும். இயேசுவோடு டைலாக் வைத்தால் தான் முடிமொழிய. மனிதனோட டைலாக் வைத்தால் பத்தாது. தெய்வத்தோட டைலாக் வைக்க வேண்டும். அந்த இறைவனோட வைக்கிற டைலாக் தான் நீ நானும் படிக்கிற பைபிள். இறை வார்த்தையை படிக்க வேண்டும். நாள்தோறும் படிக்க வேண்டும். நேரம் கிடைக்கிற போது நீ படிக்க வேண்டும். இந்த சமயத்தில் தான் படிப்பேன், இந்த சமயத்தில் தான் படிப்பேன் என்பதில்லை. எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது படி. எதிலெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது படி. மொபைல் போனா மொபைல் போனில் படி. பைபிளை படிக்கிறியா? பைபிளை படி. எப்படி இருந்தாலும் சரி பைபிளை படி. எப்படி இருந்தாலும் சரி இறை வார்த்தையை படி. அந்த இறை வார்த்தை படிக்கிற சமயத்தில் சும்மா நான் படித்து கொண்டே இரு. உன் மனசில் போகாது. படிக்க 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 உனக்கு என்ன ஆகும்? மெதுவாக ஆர்வம் கொண்டு வரும். உன்னுடைய அர்த்தம் என்ன அது படிக்கிற சமயத்தில் தான் உனக்கு இறை வார்த்தை கேட்க தோணும். இறை வார்த்தை கேட்கத்தான் அனுபவத்துக்கு கடந்து வரும். அந்த அனுபவம் உன்னை பலிப்படுத்தல் மெஸ்ஸியா இதோ இங்கே இருக்கின்ற உணர்வு உனக்கு கொண்டு தரும். அது வரைக்கும் ஒரு நாளும் உனக்கு வராது. அன்பு மக்களே, சமாரிய பெண்ணுக்கு மெஸ்ஸியா அனுபவம் கிடைத்தது என்றால் உனக்கும் எனக்கும் தெய்வம் தந்தே தீர்வார். இதான் இந்த இடத்தில் ஜெரிக்கோ பிரேயர் நாம் செய்ய போகின்றோம். இறைவன் இப்போது இங்கு வருவார். நீ எந்த சூழலில் விளையாட்டுத்தனமாக இருக்கிறாயோ, நீ சீரியஸாக இருக்கிற, எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவரே பல தடையோடு நான் இருக்கின்றேன். எவ்வாறு அந்த பெண் தடையோடு இருந்தாலோ அதே மாதிரி நானும் தடையோடு தான் இருக்கின்றேன் என்ற எண்ணத்து நீ இருந்த போதிலும் உனக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிற தெய்வம் தான் இங்கு வந்திருக்கின்றான். அந்த இறை சன்னதியில் உற்று நோக்கிய வண்ணமாக, தெய்வமே எவ்வாறு அவளுக்கு மெஸ்ஸி அனுபவத்தை கொடுத்தீரோ அதை போல் எனக்கும் அந்த மெஸ்ஸி அனுபவத்தை தாரும் என்று சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் ஜெபிப்போம்.